உனக்கு தெரியும் நான் உன்னை பார்த்துட்டே மனமேடையில உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு. என்ன பண்ண சொல்ற? அப்ப என்ன மட்டும் என்ன பண்ண சொல்ற? கல்யாணம் வேணான்னு சொல்லிருக்க வேண்டியதானே? நான் சொல்லலாம் தான் நினைச்சேன். ஆனா பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருந்துட்டேன். ஆமா, அமைதியா இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா? இப்ப நீ யுவராஜோட வைஃப் ஆயிட்ட. அப்போது அவர்கள் இருந்த அறையின் கதவு திறந்தது. காதம்பரி உள்ளே வந்தார். ஜனனி, உன்னோட ரூம் இது இல்ல, யுவராஜோட ரூம் தான் உன்னோட ரூம். இல்ல ஆண்டி, அந்த டெவில் கூட போய் எப்படி என்ன இருக்க சொல்றீங்க? உங்களுக்கு தெரியும்ல, அவன் வீட்டுக்கு வந்தாலே நான் பயத்துல ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒரே ரூம்ல தங்குறது? முடியாது, நான் அவன் கூட போகவே மாட்டேன். இந்த டெவில் யுவராஜை குறைச்சி எடை போட்டுட்டான் அந்த சஞ்சனா. அப்படின்னா அடுத்து என்ன பண்றது சார்? முதல்ல அந்த கேசவனை பத்தின எல்லா ஆதாரத்தையும் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைச்சிடு. மேக் ஷோர் அவன் காலம் முழுக்க ஜெயில கம்பி எண்ணிட்டு தான் இருக்கணும் என்று தீர்க்கமாக கூற மீண்டும் சிவா கேட்டான். சார், அப்ப இந்த சஞ்சனாவை என்ன பண்றது? அவ என்ன வேணாலும் பண்ணட்டும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற அவளோட போட்டோஸை லீக் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி அவ உண்மையிலே யாரு கூட இருந்தான்னு அவளுக்கு தெரிய வைக்கணும். ஓகே சார். டெவில் யுவராஜ், நான் அவனை டெவில்னு தான் கூப்பிடுவேன். அவன் கண்ணை காட்டினாலே வீட்ல இருக்கிற எல்லாரும் அமைதியாடுவாங்கன்னு காவியா சொல்லிட்டே இருப்பான். வீட்ல இருக்க யாருக்கும் அவன் முன்னாடி பேசவே தைரியம் இல்ல. காவியாக்கும் அந்த டெவில் யுவராஜ்னா அவ்வளவு பயம். அன்னைக்கு எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. ஐயர் மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாரு. சஞ்சனாவும் அந்த டெவிலும் திருமணத்துக்கு ரெடியா இருந்தாங்க. அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்புறம் எப்படி அந்த சஞ்சனாவுக்கு பதிலா அன்னைக்கு அந்த டெவில் யுவராஜ் கூட நான் மனமேடையில இருந்தேன். நான் எப்படி அந்த டெவில் யுவராஜுக்கு மனைவியான? எப்படி? வீட்டுல இருக்கிற எல்லாரும் டெவில் யுவராஜுக்கு ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க? அவனை ஏன் எல்லாரும் டெவில்னு கூப்பிடுறாங்க? திருமண சடங்கெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இன்னில இருந்து நீங்க 2 பேரும் கணவன் மனைவி. அப்போது யுவராஜ் ஜனனியிடம் கூறினார். வா போய் பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். 2 பேரும் நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க, நல்லா இருங்க. இத பாரு யுவராஜ், நீ ஜனனிய கல்யாணம் பண்ணது கூட பரவாயில்ல. ஆனா நீ அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்ட. ஆனா நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மேரேஜை நம்மளால லீகலா ரெஜிஸ்டர் கூட பண்ண முடியாது. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. யூ டோன்ட் வரி. ஜனனி, இப்போ நீ இந்த குடும்பத்து மருமகள் ஆயிட்ட. இத உன் முழு மனசோட ஏத்துக்கோ. அப்போ உங்க புள்ளைய போய் தடுக்க வேண்டியதானே? அவன்கிட்ட பேச உங்களுக்கு தைரியம் இல்லையா? காவியா, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன நடக்க வேண்டியது நடந்து முடிஞ்சிருச்சு. ஜனனி செல்லம், நீ இது வரைக்கும் யுவராஜோட கோபத்தை மட்டும்தான் பார்த்திருப்ப. ஆனா என்ன நம்பு, அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன். ஜனனி, நீ அண்ணாவோட ரூமுக்கு போகலன்னா உன்னை இழுத்துட்டு போக யுவராஜ் இங்க வந்துருவான். எப்படியே பேசிட்டு இருக்கீங்க? நல்லதா பேச மாட்டீங்களா? நீ யுவராஜ் ரூமுக்கு போறதை தவிர உனக்கு வேற வழி இல்ல. ஆமா ஜனனி, சீக்கிரம் போ. அப்புறம் தேவையில்லாம யுவராஜோட கோபத்தை பார்க்க வேண்டியது வரும். யுவராஜ் ஸ்டடி ரூமில் தன் ஃபைல்களை செக் செய்து கொண்டிருந்தான். அப்போது அவன் PA சிவாவிடமிருந்து அவனுக்கு கால் வந்தது. யுவராஜ் போனை எடுத்து சிவாவின் காலை அட்டன் செய்தவுடன் சிவா கூறினான். சார், சஞ்சனா அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்று சேர்ந்துட்டா. அவ இன்னைக்கு ராத்திரி உங்களை பிளாக்மெயில் செய்வான்னு நினைக்கிறேன். அவ என்ன வேணாலும் பண்ணட்டும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற அவளோட போட்டோஸை லீக் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி அவ உண்மையிலே யாரு கூட இருந்தான்னு அவளுக்கு தெரிய வைக்கணும். ஓகே சார் என்று கூறி யுவராஜ் போனை கட் செய்தான். ஓ காட், இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? அந்த டெவில் வரதுக்கு முன்னாடி தூங்கணும்னு நினைச்சேன். இப்படி சொதப்புதே. காவியா, என்னை இப்படி கூத்து விட்டுட்டேடி. குட் மார்னிங் பிரின்சஸ். நான் போயிட்டு வரேன். சிறிது நேரத்தில் யுவராஜ் கீழே இறங்கினான். அங்கே யுவராஜின் பாட்டி, அப்பா, சித்தி, காதம்பரி என அனைவரும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். யுவராஜ், 2 நிமிஷம் உட்காரு. டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டுட்டே போ. எனக்கு ஒன்றும் தேவையில்லை மிஸ்ஸஸ் காதம்பரி என்று கூறி வேகமாக நடந்தான் யுவராஜ். கொஞ்சம் நில்லு யுவராஜ், இன்னைக்கு எங்க போற? அதற்கு யுவராஜ் கூறினான். ஆஃபீஸ் என்றான் காட்டமாக. யுவராஜ், நேத்து தான் உனக்கு கல்யாணம் முடிஞ்சது. அதுக்குள்ள என்ன ஆபீஸ் உனக்கு? கல்யாண சடங்கு இன்னும் பாக்கி இருக்கு. என்ன சடங்கு? சொன்னா புரிஞ்சுக்கோ கண்ணா, இன்னும் நிறைய சடங்கு இருக்கு. ஜனனியை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும். ஜனனியை யாருக்கும் தெரியக்கூடாது. ஜனனியை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. அது அவங்களுக்கு சேஃப் கிடையாது என்று யுவராஜ் கூறியதின் அர்த்தத்தை புரிந்து கொண்டார் அசோக் ராஜ். எல்லாம் சரி, என்னோட ஆசை மருமக பொண்ணு எங்க? இன்னும் காணோம். அவ இந்நேரம் நல்லா இழுத்து போத்திட்டு கோரட்டை விட்டுட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பா. ஆமா, என்ன சொன்னீங்க? கிச்சன் சம்பிரதாயமா?
ஜனனி எல்லாருக்கும் சூப்பரா சுடு தண்ணி வச்சு தருவா. காவ்யா ஜனனியை பற்றி சொல்வதை கேட்டுவிட்டு யுவராஜ் மறுபடியும் மாடிக்கே சென்றான். ஜனனி கெடாப் விடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் என்று கூறியும் எழாததால் யுவராஜ் ஜனனியின் போர்வையை அகற்றினான். இதனால் ஜனனி கோபத்துடன் எழுந்து கண்களை தேய்த்துக் கொண்டே என்னோட கூறினாள். பெட்ஷீட்டை இழுக்கிற அளவுக்கு எவ்வளவு தைரியம் உனக்கு? ஆனால் யுவராஜை பார்த்தவுடன் அவள் அமைதியாகிவிட்டாள். இப்போ என்ன சொன்ன? சாரி, நீங்கன்னு தெரியாம சொல்லிட்டேன். ம் ஓகே. நான் கெட் ரெடி, கீழே எல்லாரும் உனக்காக வெயிட் பண்றாங்க. இப்போ எங்க போற? நான் காவியாவோட ரூமுக்கு போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என் ட்ரெஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. யுவராஜ் மேலும் எதுவும் பேசுவதற்குள் சார், அம்மா இதை ஜனனி மேடம் கிட்ட கொடுத்துட்டு வரும்போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர சொன்னாங்க. இப்போ உன் ப்ராப்ளம் சால்வ். நான் கெட் ரெடி. இந்த புடவையில நீ தேவதை மாதிரி இருக்க. போய் பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இன்னைக்கு உன் கல்யாணம் முடிஞ்ச முதல் நாள் இல்லையா, அதனால எல்லாருக்கும் உன் கையால அல்வா செஞ்சு கொடு. இவ எப்படி ஹல்வா செய்வா பாருங்க. சரி, ஏதாவது ரெசிபி பார்த்து ஹல்வாவை செய். ஹல்வாவா? நான் எப்படி செய்ய போறேன்னு தெரியலையே. எனக்கு ஒழுங்கா கேஸ் ஆன் பண்ணவே தெரியாது. நல்லா மாட்டிக்கிட்ட. ஹல்வா ரவையிலையா செய்வாங்க? இப்ப என்னடி பண்ண போற? ஜனனி, உனக்கு ஹல்வா சாப்பிட மட்டும் தானே தெரியும். ஸோ சமையல் சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது. பாட்டி உங்ககிட்ட அல்வா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்போ அங்கேயே நின்றுட்டு இருக்க, இங்க வந்து கொடு. எங்க போற? காவியா கிட்ட. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இங்கே இரு. அந்த அல்வாவை வாயில் வைத்த உடனேயே ஏதோ சர்க்கரை பாகினை வாயில் வைத்தது போல உணர்ந்தான் யுவராஜ். இத நீதான் செஞ்சியா? நீ சாப்பிட்டு பாத்தியா? ஏன் நல்லா இல்லையா? நீயே சாப்பிட்டு பாரு. இந்தா. இவ்ளோ இனிப்பாவா இருக்கு? இதையே சாப்பிடுறீங்க? அதற்கு அவளை பார்த்த யுவராஜ் பொறுமையாக, வேற என்ன பண்றது, நீ தானே செஞ்ச, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்று கூறிவிட்டு யுவராஜ் முழு ஹல்வாவையும் சாப்பிட்டான். ஜனனி அங்கிருந்து கிளம்பினாள். இங்க பாரு, இன்னைக்கு நீ முதலா மருமகளா சமைச்சிருக்கல, அதுக்கு தான் உனக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கான்னு பாரு. ஐயோ ஆண்டி, இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? பெரிய விஷயம்தான் ஜனனி. இப்ப நீ இந்த வீட்டோட மருமக. இன்னில இருந்து நீ என்ன ஆண்டின்னு கூப்பிடாத, அம்மான்னு கூப்பிடு. அப்போது காவியா சொன்னாள், வாவ்மா, ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகாதான் இருக்கும். ஏன்னா இது எங்க பரம்பரை நெக்லஸ். எனக்கு என் மாமியார் கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் இத உனக்கு கொடுக்கறேன். என்னது? வாவ், நாளைக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. நாளையில இருந்து 9 to 5 காலேஜ்ல இருப்போம். இந்த டிராமால லைஃப்ல இருந்து குறைஞ்சிடும். Guys, I have a good news for you. நானும் உங்களோட காலேஜ் ஜாயின் பண்ண போறேன் as a director of drama club. அதற்கு கோபமாக காவியா சொன்னாள், அப்படின்னா நீ எங்களை அங்கேயே நிம்மதியா இருக்க விட மாட்டியா? அதற்கு கடுப்பான தர்ஷினி, ஓ ஹலோ, உங்களுக்கு முன்னாடி அது ஏன் காலேஜ்ங்கறத மறந்துடாத. முன்னாடி, இப்ப இல்ல. இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்க, வாவ்க்கா, நீங்க தான் கன்ஃபார்மா டிராமா கிளப்புக்கு டைரக்டரா? எஸ். ப்ளீஸ் கா, என்னையும் அதுல சேர்த்துக்கிறீங்களா? ஓகே டன், நாளைக்கு ஆடிஷன் வா. அப்பா, இந்த பெட் எவ்வளவு சாஃப்டா இருக்கு. செமையா தூக்கம் வரும்ல. இந்த ரூம் ஸ்மெல் கூட நல்லாதான் இருக்கு. என்னதான் இருக்கட்டும், அந்த டெவிலோட ரசனையும் நல்லாதான் இருக்குல்ல. என்னை பத்தி என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்ல, நான் எதுவும் சொல்லலையே. உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? இல்ல, எனக்கு ஒன்றும் கேட்கல, அதான் உங்ககிட்ட கேட்குறேன். இல்ல, எனக்கு ஒன்றும் கேட்கறதுக்கு இல்ல. சரி சொல்லு, நீ என்ன பேர் வச்சு கூப்பிடுவ? நான் உங்களை மிஸ்டர் யுவராஜன் தான் கூப்பிடுறேன். பொய் சொல்லாத பிரின்சஸ், உண்மையை சொல்லு, என்ன பேர் வச்சு கூப்பிடுவ? நான் உங்களை டெவில். டெவிலா? அப்படி நான் உங்களை என்ன கஷ்டப்படுத்துறேன் டெவில்னு கூப்பிடுற அளவுக்கு? நாள் முழுக்க காஞ்சரிங் பேய் மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு சுத்த வேண்டியது. மத்தவங்கள கடுப்பாவாங்கல்ல, பச்சை குழந்தை மாதிரி கேக்குறத பாரு. சொல்லு, என்ன அதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? ஒன்னொன்னும் கல்யாணம் பண்றதுக்காக கிட்னாப் பண்ணிட்டு போலியே.
நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்கல்ல? இல்லையே, உன்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணலையே. அப்ப நீங்க பண்ணதுக்கு பேர் என்ன? பிடிச்சிருந்தா இந்த ஜென்மத்திலே வாழ்ந்து பார்த்துடணும். அப்படியே பிளேட்டை மாத்தாதீங்க. உண்மையதான் சொல்றேன். எனக்கு பிடிக்கணுமே. நாள் ஆக ஆக எல்லாம் பிடிக்கும். எடுத்த உடனே கல்யாணம் பண்ணா யாருக்கு பிடிக்கும்? பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உனக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆக போதில்ல, அதனால நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. காலேஜில் கூட யார்கிட்டயும் சொல்லிடாத நீ மேரிட்னு. என்ன காரணமா வச்சுக்கிட்டு உன்னை எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்றேன், இதை பத்தி யார்கிட்டயுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எனக்கு உங்க காலேஜில் என்ன நடந்தாலும் தெரிஞ்சிடும். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். காவியா சொல்லிட்டா? அதை கேட்ட யுவராஜ் கூறினான். பிரின்சஸ், எனக்கு தெரியும் நீ ஒன்றும் தெரியாத பச்சை மண்ணுன்னு. எனக்கு தெரியும் நீ காலேஜில் வாஷ்ரூமில் ஒரு பையனை வச்சு பூட்டி பட்டாசை கொளுத்தி உள்ள போட்டதல்ல. அதற்கு ஜனனி தன் பக்கத்து நியாயத்தை அவனிடம் கூறினாள். அவன் ஒரு பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணான். ஆமா ஆமா பிரின்சஸ், எனக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் நான் உன்னை ஒன்றும் சொல்லலை. இங்க பாருங்க, பிரின்சஸ்னு கூப்பிடாதீங்க. எனக்கு அந்த நிக் நேம் சுத்தமா பிடிக்கல. அப்புறம் உனக்கு வேற என்ன நிக் நேம்ஸ் எல்லாம் பிடிக்காது? இந்த பாப்பு, புஜ்ஜு, செல்லம், ஜான் இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. மறுநாள் காலை இவ தூங்குறப்ப குழந்தை மாதிரி இருக்கான்னு நினைச்சா விட்ட குழந்தை மாதிரி தூங்கிட்டே இருப்பா போல. கிழிஞ்சது. பிறகு அவள் அருகில் சென்று அவளை எழுப்ப முயற்சி செய்தான். கமான் வேக் அப். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறனே. அவன் மீண்டும் அவளை Come on, எழுப்ப wake up. தூக்கத்தில் அவளை உதைத்து தள்ளினாள். அதை கேட்டு யுவராஜ் ஜனனியிடம் கூறினார். குட் மார்னிங். இப்படி நடு ராத்திரியில எந்த மனுஷனாவது எந்திரிப்பானா? நாளையிலிருந்து சீக்கிரமா எழுந்திருச்சிரு. அப்படி இல்லைன்னா தூக்கிட்டு போய் டைரக்டா பாத் டப்ல போட்டுருவேன். காட் இட்? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறனே. நாளையில இருந்து காலேஜ் இருக்கு. காலேஜ் இருக்கோ இல்லையோ நீ சீக்கிரமா எந்திரிச்சு தான் ஆகணும். இவன் உண்மையாவே டெவில் தான். கொஞ்ச நேரம் கூட தூங்க விட மாட்டான். சிறிது நேரம் கழித்து ஒரு ஆணின் குரல் கேட்டது. மாம், டாட், அக்கா, பாட்டி, யாராவது இருக்கீங்களா? அந்த குரலை கேட்டவுடன் காவியா ஜனனியிடம் கூறினார். இங்க பாரு, வந்துட்டான் உன்னோட ஒன் சைட் லவர். இப்ப அந்த ஒன் சைட் லவர் உன்னை பார்த்து கண்டிப்பா தேவதாசாவே ஆக போறான். அவன் தேவதாசானா அவன் தப்புதான். ஏன்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஓகே சொல்லவே இல்லையே. இவன்தான் கார்த்திக், காவியாவின் அண்ணன். அவளுக்கு அரை மணி நேரத்திற்கு முன் பிறந்தவன். ஆக்சுவலி கார்த்திக், அப்படியே யுவராஜ் அண்ணா கிட்டயும் உன் ஹார்ட் ப்ராப்ளம் பத்தி சொல்லு. உனக்கு அவரே ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ண ஹெல்ப் பண்ணுவாரு. ஹலோ, அவர்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? இப்பதான் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. எப்படியாப்பட்ட பேர் அவங்கன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். நான் மட்டும் அப்போ வெளிநாட்டுக்கு போயிருக்கலன்னா கண்டிப்பா கல்யாணத்தை மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன். சரி, அதெல்லாம் விடுங்க. எங்க என் பூதா? நீ வர சொல்லு, பார்க்கணும். லெட் மீ இன்ட்ரடியூஸ் யூ. இவங்க தான் உன்னோட ஓப்ஸ் நம்மளோட அண்ணி மிஸ்ஸஸ் ஜனனி யுவராஜ் சிகாமணி. அதை கேட்டவுடன் கார்த்திக்கின் முகம் சிவந்தது. என்ன என்கிட்ட விளையாடாதீங்க சும்மா. அண்ணன் சஞ்சனாவை தானே கல்யாணம் பண்ணிருக்கணும். அதற்கு காவியா சொன்னாள். பண்ணிருக்கணும் தான், ஆனா பண்ணல. அவர் சஞ்சனாவை கல்யாணம் பண்ணல, ஜனனி தான் பண்ணிருக்காரு. ஜனனி, எனக்கு தெரியும் உனக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு. அதுக்காக என் அண்ணனையே எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அவன் ஒரு டெவில், நீ தானே சொல்லுவ. அப்புறம் எதுக்கு அவனை கல்யாணம் பண்ண? அதற்கு ஜனனி கார்த்திக்கிடம் சொன்னாள். நீ என்ன பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கியா? மண்டபத்துல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தேன்டா நானு. அப்படின்னா டெவில் மாதிரி நடந்துக்கிட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. அப்போது அவர்களின் அப்பா வந்தார். போதும் போதும், நிப்பாட்டுங்க. நல்லா இருப்பா. இத பாருங்க, நடந்தது நடந்துடுச்சு. இன்னில இருந்து நீ ஜனனிய அண்ணின்னு தான் கூப்பிடணும், புரிஞ்சுதா? இந்த உறவை நல்ல மனசுல வச்சுக்க கார்த்திக். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. உன் அண்ணன் யுவராஜை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. பிறகு அவர் காவியா மற்றும் ஜனனியை பார்த்து கூறினார். அப்புறம் நீங்க, உங்களுக்கு நாளையில இருந்து காலேஜ் ஆரம்பிக்குதுல, கொஞ்சம் படிப்புலையும் கவனம் செலுத்துங்க. முக்கியமா நீ காவியா. பாரு, நான் சொன்னேன்ல, இவன் சீக்கிரமாவே ஹார்ட் பிரேக் ஆகி தேவதாஸ் ஆயிடுவான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியாயிடும். இப்போ அப்படிதான் இருக்கும். அது ஓகே. தர்ஷினி எங்க? நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகி அவளை பார்க்கவே இல்லை. அதற்கு காவியா கூறினாள். மேபி இன்னும் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேத்து நைட்டு லேட்டா தான் வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கோபமா வேற இருந்தாங்க. நீ அவங்க கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கவே இல்லையா? இல்ல, வந்தாங்க. வந்த உடனே ரூம்குள்ள போனாங்க. கதவை உள்ள தாள் போட்டுக்கிட்டாங்க. கார்த்திக் சொன்னான்.
நத்திங் டு வரி அபவுட். அவ ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது சண்டை போட்டிருப்பா இல்ல ஆர்கியூ பண்ணியிருப்பா. ஜஸ்ட் chill guys, டேக் இட் ஈஸி. சீக்கிரம்ப்பா, டெக்கரேஷன் வேலையெல்லாம் இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும். விடிஞ்சா கல்யாணம். எல்லாரையும் அதட்டி வேலை வாங்கிட்டு இருந்தாங்க காதம்பரி. பொள்ளாச்சியோட புறநகர் பகுதியில அரண்மனை மாதிரி இருந்த அந்த பிரம்மாண்டமான பங்களா அந்த ராத்திரி நேரத்துல ஒரு பிக் ஃபேட் வெட்டிங்காக பரபரப்பா ரெடியாகிட்டு இருந்துச்சு. வீட்டு வேலைக்காரங்க எல்லாரும் அந்த பங்களா முழுக்க ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. கெஸ்ட், ரிலேஷன்ஸ்னு அந்த இடமே பரபரப்பா இருந்துச்சு. அப்போ ஒரு 65 வயசு மதிக்கத்தக்க லக்ஷ்மி தேவி தன்னோட ரூம்ல இருந்து வெளியே வந்து வேலைக்காரங்க சரியா வேலை செஞ்சுட்டு இருக்காங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்த தன்னோட மருமக காதம்பரிய பார்த்து, நாளைக்கு காலையில கல்யாணம், வேலை முடிஞ்சிருந்தானேன்னு கேட்டாங்க. இன்னைக்கு வந்து நாளைக்கு கல்யாணம்னா எப்படி அத்த? ராப்பகல வேலை வாங்கிட்டு இருக்கேன் பாருங்க, யாருமே சாப்பிடல இன்னும். ஆனா இந்த யுவராஜ் ஏன் இப்படி திடீர்னு முடிவெடுத்தானுதான் எனக்கு புரியவே இல்ல. இவன் தான் இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு. இவனோட கல்யாணத்தை எப்படி எல்லாம் பண்ணணும்னு நாம் ஆசைப்பட்டோம். ஆதங்கப்பட்டா காதம்பரி. இன்னைக்கு நேத்து அவனை பாக்குறோம். சின்ன வயசுல இருந்தே அவன் இப்படிதான். அவன் என்ன நினைக்கிறானோ அதைத்தான் செய்வான். நாமளும் எத்தனையோ தடவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னோம். ஆனா அவன் முடியாதுன்னு பிடிவாதமா இருந்தான். எங்க இவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டானோன்னு நினைச்சேன். நல்ல வேளை இப்பவாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருக்கானே. அத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு சாப்பிடு. சரி, பசங்கள்லாம் எங்க காணோம்னு கேட்டாங்க லக்ஷ்மி தேவி. தர்ஷினி ஷாப்பிங் போயிருக்கா. காவ்யாவும் அவ ஃப்ரெண்ட் ஜனனியும் குழந்தைங்க கூட வெளியில விளையாடிட்டு இருக்காங்க அத்த. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு காதம்பரி சொல்லிட்டு வேலைய பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த குடும்பத்தோட மூத்த லீகல் வாரிசு தான் யுவராஜ். ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓ. தமிழ்நாட்டோட டாப் 10 பணக்காரர்கள் லிஸ்ட்ல யுவராஜோட பேரும் இருக்கு. 29 வயசாகிற யுவராஜ் பிசினஸ்ல கால் பதிக்காத துறையே இல்லைன்னு சொல்லலாம். கோயம்புத்தூர்ல மட்டும் கிடையாது, இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் கூட அவனுக்கு கம்பெனிகள் இருக்கு. யுவராஜோட அப்பா பேரு அசோக் ராஜ். இவரும் ஒரு பிசினஸ் மேன் தான். இவரோட 2வது மனைவி தான் காதம்பரி. இவங்களுக்கு கார்த்திக், காவ்யான்னு ட்வின்ஸ் இருக்காங்க. 2 பேரும் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு யுவராஜ் தன்னோட பிசினஸ் பார்ட்னர் கேசவனோட பொண்ணு சஞ்சனாவை நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டான். அத கேட்ட அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. ஆனாலும் அவனை எதிர்த்துதான் யாருமே கேள்வி கேட்க முடியாதே. ஏன்னா அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டெவில். அவன் பேரை கேட்டாலே எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. அவனோட வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச யாருக்கும் இங்க தைரியம் கிடையாது. அதனால வேற வழி இல்லாம வாய மூடிக்கிட்டு கல்யாணத்துக்கான வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே பங்களாவோட வெளி பக்கத்துல இருக்கிற கார்டன் பகுதியில 4-5 குழந்தைங்க இங்கேயும் அங்கேயும் முயல் குட்டிக மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நடுவுல பிங்க் கலர் சுடியில தேவதை மாதிரி இருந்த 19 வயசு ஜனனி கண்ணுல கருப்பு கலர் துணிய கட்டிக்கிட்டு தன்னோட கைய முன்னாடி காத்துல நீட்டிக்கிட்டு எல்லாரும் எங்க இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருந்தா. யுவராஜோட தங்கச்சி காவ்யாவோட திக் ஃப்ரெண்ட் இவ. 2 பேரும் ஜாடிக்கேத்த மூடி. காவ்யா ஒரு அருந்தவாளு, சரியான சேட்டக்காரி. ஜனனி பேருக்கேத்த மாதிரி ரொம்ப அமைதியான பொறுப்பான பொண்ணு. ஆனா பாவம், அப்பா அம்மா கிடையாது. ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தா. இப்போ காலேஜ் செமஸ்டர் லீவுங்கிறதுனால தன்னோட ஃப்ரெண்ட் காவ்யா வீட்ல வந்து தங்கி இருக்கா. குட்டி பசங்க எல்லாருக்கும் ஜனனினா அவ்வளோ பிடிக்கும், உயிரா இருப்பாங்க. ஜனனி வேணும்னே சின்ன பசங்களை பிடிக்காம காவ்யாவை பிடிச்சு மாட்டி விட்டுட்டா. அடி பாவி, இரு, இப்போ நான் வந்து ஒன்ன பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா கண்ணை கட்டிக்கிட்டா. காவ்யா கிட்ட சிக்க கூடாதுன்னு நினைச்ச ஜனனி கார் பார்க்கிங்ல இருந்த ஒரு டொயோட்டோ ஃபார்ச்சுனர் காரோட டோரை திறந்து பின் சீட்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டா. இந்த காவ்யா நம்மள எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பாப்போம். அவ்வளோ சீக்கிரம் சீக்கிடுவாளா இந்த ஜனனி? அவ பெருமூச்சு விட்ட அடுத்த நிமிஷமே அந்த கார் டோரை யாரோ திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. உடனே அவ மூச்சு விடாம தன்னோட உடம்ப இன்னும் குறுக்கி சீட்டுக்கு இடையில போய் நல்லா ஒளிஞ்சுக்கிட்டா. அடுத்த நிமிஷம் அந்த கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அச்சச்சோ, நம்ம கார்ல இருக்கிறது தெரியாம யாரோ காரை ஸ்டார்ட் பண்றாங்க போலயே நினைச்ச அவ, நான் கார்ல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே மெதுவா தன்னோட தலைய உயர்த்தி டிரைவர் சீட்டை பார்த்தா. முன்னாடி இருந்த கண்ணாடியில டிரைவர் சீட்ல உட்கார்ந்திருந்தவனோட முகம் தெரிஞ்சது. அந்த முகத்தை பார்த்த உடனே
அதுக்கு மேல அவ வாயில இருந்து வார்த்தையே வரல, வெறும் காத்து தான் வந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, சாட்சாத் நம்ம யுவராஜே தான். லெதர் ஜாக்கெட், பிளாக் கலர் ஷர்ட், கோல்ட் ஃபேஸ்னு பார்க்கவே டெரரா இருந்தான். அச்சோ, டெவில், இவன் எப்படி இங்க யோசிச்சவ அந்த கார் யாரோடதுன்னு சுத்தி பார்த்தா. ஐயோ, இது இவனோட காரா? போயும் போயும் இந்த கார்லயா நான் ஏறணும்? காவியா கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைச்சு இந்த டெவில் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே, இப்ப என்ன பண்றது? அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த பங்களாவோட காம்பவுண்ட தாண்டி அந்த கார் வேகமா போக ஆரம்பிச்சிருச்சு. அவ அப்படியே தன்னோட வாயை மூடிக்கிட்டு சீட்டுக்கு இடையில தன்னை நல்லா மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டா. மின்னல் வேகத்துல போன அந்த கார் அடுத்த 15 நிமிஷத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் முன்னாடி போய் நின்னுச்சு. அடுத்த நிமிஷம் அவன் காரை திறந்துக்கிட்டு வேகமா கீழே இறங்கி அந்த ஃபார்ம் ஹவுஸ் நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் யுவராஜ். எஸ்கேப் ஆயிடு ஜனனி, இதை விட்டா நல்ல சான்ஸ் கிடைக்காது. இந்த டெவில் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல என்ன பண்றான்? அவனுக்கு செட்டப் ஏதாச்சும் இருக்குமோ? இவன் பணத்துக்கும் அழகுக்கும் 2-3 பொண்ணுங்க கூட வச்சுக்கலாம், தப்பில்ல. சரி, நம்ம போவோம். மெதுவா கார் கதவை திறந்துகிட்டு கீழே இறங்கினா. அப்ப பயங்கர சத்தத்தோட ஒரு கன் ஷாட் கேட்டுச்சு. மிரண்டு போயிட்டா நம்ம ஜனனி. அவளுக்கு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அப்ப கேட்டுச்சு பாருங்க ஒரு குரல். என்னடா குப்தா, தப்பு செஞ்சுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா? உன்னை என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா என்று மிரட்டும் குரலில் கேட்டான் யுவராஜ். உள்ள ஒரு சேர்ல 40 வயசு ஆளை உட்கார வச்சு கை காலெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. அந்த ஆளு யுவராஜ் கிட்ட கதறி கெஞ்ச ஆரம்பிச்சான். இல்ல சார், தெரியாம தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. இனிமே இந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். என்னோட வைஃபுக்கும் என் பசங்களுக்கும் என்னை விட்டா யாரும் கிடையாது. ப்ளீஸ் சார், என்னை விட்டுடுங்க சார்னு கெஞ்சினா. ஜனனி மெதுவா தன்னோட தலையை தூக்கி ஜன்னல் வழியா அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சா. யுவராஜ் கையில கன்னோட அந்த ஆளை மிரட்டிட்டு இருந்தான். என்னது, உன்னை விட்டுடுறதா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இந்த யுவராஜோட அகராதியில மன்னிப்புங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. என் முகத்துக்கு நேரா நின்னு எதிர்க்கிறவங்கள கூட நான் மன்னிச்சு விட்டுடுவேன். ஆனா என் முதுகுக்கு பின்னாடி துரோகம் பண்றவங்கள என்னால மன்னிக்கவே முடியாதுன்னு சொன்ன டெவில் யுவராஜ் துப்பாக்கிய குப்தாவோட தலைக்கு நேரான பொசிஷன்ல கொண்டு வந்தான். ஜனனி மூச்சு விடாம அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தா. உண்மைய சொன்னா உயிரோட இருப்ப, இல்ல சதறிடுவ. யுவராஜ் மிரட்ட, சொல்லிடுறேன் சார், சார் சொல்லிடுறேன் சார். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற சஞ்சனாவோட அப்பா கேசவன் தான் என்னை இப்படி செய்ய சொன்னாரு சார். அவர் நல்லவர் இல்ல சார், எல்லாமே லோ குவாலிட்டி டூப்ளிகேட் சரக்கு தான் சார். கமிஷனுக்கு ஆசைப்பட்டு நானும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டேன் சார். ப்ளீஸ் சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். இனிமே இந்த தப்ப பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க சார் கெஞ்சினா. 2 பேரும் சேர்ந்து என்கிட்டயே டபுள் கேம் ஆடிட்டு இருக்கீங்களா? நீ உயிரோட இருக்கிறத விட நீ இல்லாம இருந்தாதான் உன் குழந்தைங்க ரொம்ப நல்லா வளருவாங்க. இல்லைன்னா உன்ன மாதிரி ஒரு துரோகியா தான் அவங்களும் வளருவாங்க. இனி இந்த உலகத்துல இருக்க உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டமால்னு சத்தம் கேட்டுச்சு. அடுத்த நிமிஷம் குப்தாவோட நெத்தியிலிருந்து குபு குபுன்னு ரத்தம் பொங்கி வெளியில வர ஆரம்பிச்சது. அந்த ரத்தத்தை பார்த்த ஜனனிக்கு அவளோட இதயம் வெளியே குதிச்சு ஓடுற அளவுக்கு வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. அதிர்ச்சியில் அவளுக்கு தலை சுத்த அப்படியே ஜன்னலுக்கு வெளியில மயங்கி விழுந்துட்டா. குண்டடிப்பட்ட குப்தா பொத்துன்னு கீழே விழுந்து உயிரை விட்டான். ஆனா யுவராஜ் அவன் கன்னோட ட்ரிகரை அழுத்தவே இல்ல. அப்போ சுட்டது யாரு? யுவராஜும் அவனோட அசிஸ்டன்ட் சிவாவும் அதிர்ச்சியாகி திரும்பி பாக்குறப்ப முகத்துல மாஸ்க் போட்ட ஒருத்தன் வேகமா கையில கன்னோட எகிரி குதிச்சு ஓடிக்கிட்டு இருந்தான். சிவா அவனை பிடிக்க ஓட ஆரம்பிச்சான். 5 நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்தவன் மூச்சு வாங்கிட்டே, சாரி பாஸ், சுட்டவன் எஸ்கேப் ஆகிட்டான் சொல்ல, ஓகே, பாடியை டிஸ்போஸ் பண்ணிடு, எந்த எவிடன்ஸும் இருக்க கூடாது. அந்த ஷூட்டர் இன்னும் 1 மணி நேரத்துல என் முன்னாடி நிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட்? சிவாவை பார்த்து டான் போல சொன்னா யுவராஜ். எஸ் பாஸ் சொன்ன சிவா குப்தாவோட பாடிய ஒரு பிளாஸ்டிக் கவர்ல கட்ட ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்சு பார்த்த ஜனனிக்கு பயத்துல திரும்பவும் வேத்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. மெல்ல எந்திரிச்சு ஜன்னல் வழியா அந்த ரூமை பார்த்தா. அங்க யாருமே இல்ல. ஆனா தரையிலையும் சுவத்திலையும் ரத்தக்கரை மட்டும் சிதறி இருந்துச்சு. அட பாவி, இவன் கேரக்டர் தான் டெவில்னு நினைச்சேன். ஆனா இப்படி கொலை பண்ற அளவுக்கு கொடூரமானவனா இருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கலையே.
கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம இப்படி ஒருத்தரை கொலை பண்ணியிருக்கானே. யார் இந்த செத்து போன ஆளு? எதுக்காக இவனை இங்க கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு கொலை பண்ணியிருக்கா இந்த டெவில்? நமக்கு எதுக்கு இந்த டீட்டெயில் எல்லாம்? எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுவோம். வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சவ எப்படியோ வீடு வந்து சேர்ந்தா. நேரா காவ்யா ரூமுக்கு போனவ, காவ்யா இங்க வாடி, இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்குள்ள, நீ எங்கடி போன? நான் உன்னை 1 மணி நேரமா தேடிட்டு இருக்கேன். எங்க ஒளிஞ்சிட்டு இருந்த? சரி வா, ஷாப்பிங் போகணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு புரியாம பேசிட்டு இருந்தா காவ்யா. ஐயோ, நான் ஒன்னு சொல்ல வந்தா கேளுடி. உங்க அண்ணன் அந்த டெவில் என்று வாயெடுக்க கரெக்டா அந்த ரூமுக்குள்ள வந்தாங்க காவ்யாவோட பாட்டி. இப்போ ஒன்னும் நீங்க ஷாப்பிங் போக வேணாம், உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நான் ஏற்கனவே தர்ஷினியை விட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டேன்னு பாட்டி சொன்னாங்க. பாட்டிய பார்த்த உடனே, ஐயோ இவங்க வேற வந்துட்டாங்க, இப்போ எப்படி காவ்யா கிட்ட சொல்றது உங்க அண்ணன் ஒரு கொலைக்காரன்னு? வேணா ஜனனி, கம்மன் இரு, இதெல்லாம் பெரிய இடத்து சமாச்சாரம். பேசாம லீவுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தோமா, ஃபன் பண்ணணுமான்னு கிளம்பி போயிட்டே இருப்போம். அவளுக்குள்ள கேட்ட மைண்ட் வாய்ஸ் அவளை அப்படியே ஆஃப் பண்ணிடுச்சு. எஸ்கேப் ஆயிடு ஜனனி அப்படின்னு நகர்ந்து போக ஆரம்பிச்சா. பாட்டி உடனே, எங்க போற ஜனனி, கொஞ்சம் நில்லு. இந்த வீட்டுல நீயும் எனக்கு ஒரு பேத்தி தான், கல்யாணம் ஆதவுமா எங்க ஓடுற? இங்க இரு கைய பிடிச்சுக்கிட்டாங்க. ஜனனி ஏதோ சொல்ல வந்து அப்படியே சைலண்ட் ஆகிட்டா. காவ்யாவுக்கு மனசு முழுக்க நாளைக்கு போட போற ட்ரெஸ் மேலேயே இருந்துச்சு. என்ன, அவளை விட்டு எடுக்க சொன்னீங்களா? அவ என்னோட டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி எடுத்திருக்க மாட்டாளே. லட்சு பாட்டி, நீயே அவளை எனக்கு எடுக்க சொன்ன காவ்யா கோவமா கேட்க, ஆஹா மேடம், நீங்க போய் ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா எப்படி எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? கல்யாணத்துல அரை ட்ரௌசரோட வந்து நிப்ப, நாளைக்காவது ஒரு பொண்ணா அடக்க ஒடுக்கமா இருன்னு சொல்லி தர்ஷினிய பாட்டி கூப்பிட்டாங்க. ஏண்டி, உங்க அண்ணன் அங்க ஒருத்தனை கொன்னுட்டு இருக்கான், இங்க நீ என்ன ட்ரெஸ் போட போறோன்னு சண்டை போட்டுட்டு இருக்க. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைனா இவளுக்கு வேற பிரச்சனை. ஆண்டவா, அந்த டெவில் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள கிளம்பிடணும், அது மட்டும் தான் ஜனனி மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. தர்ஷினி 2 பேக் எடுத்துட்டு வந்தா. ஒரு பேக காவ்யா கையில கொடுத்துட்டு, காவ்யா இது உன்னோட ட்ரெஸ், இன்னைக்கு நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டாகணும்னு சொன்னா. அத வாங்கி பிரிச்சு பார்த்த காவ்யா ஷாக் ஆகி, ஐய லெஹங்காவா, சான்ஸ்லெஸ், என்னால இதெல்லாம் போடவே முடியாது, ஃபுல்லா முடிக்கிட்டு எவ்வளவு நேரம் என்ன நிக்க சொல்றீங்க, என்னால எல்லாம் முடியாது. லட்சு என்ன இதெல்லாம் சொல்ல, பாட்டி காவ்யாவோட காதை புடிச்சு திருக்கி, நாளைக்கு நீ இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், போட முடியாதுன்னு சொன்ன அப்புறம் உன் அண்ணனை கூப்பிடுவேன், என்ன கூப்பிடவா கேட்க, ஐயோ போதும் லட்சு போதும், இதுக்கெல்லாம் யாராவது அண்ணனை கூப்பிடுவாங்களா? அண்ணனா அவன் அசுரன். உனக்கு என்ன இன்னைக்கு, நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கணும் அவ்வளவுதானே, போட்டுக்கிறேன், போட்டு தொலைகிறேன்னு சொல்லிட்டு மூஞ்ச 7 முழத்துக்கு வச்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டா. பாட்டி சிரிச்சுக்கிட்டே தர்ஷினி கிட்ட இருந்து ஜனனிக்கான ட்ரெஸ்ஸ வாங்கி கொடுத்தாங்க. ஐயோ பாட்டி, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணாம், என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ல இருந்து நான் ஏதாவது ஒன்னு போட்டுக்கிறேன் பாட்டின்னு ஜனனி சொன்னா. இல்ல ஜனனி, உனக்காக ஆசையா வாங்கியிருக்கோம், இந்த ட்ரெஸ்ஸ தான் இன்னைக்கு நீ போட்டுக்கணும்னு பாட்டி சொல்லவும் தயங்கிக்கிட்டே இருந்த ஜனனி தர்ஷினியும் பாட்டியும் வற்புறுத்தி சொன்னதுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸ வாங்கிக்கிட்டா. அந்த பிங்க் கலர் லெஹங்கா ரொம்ப அழகா இருந்துச்சு. காவ்யா ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு கோவமா தன்னோட ரூமுக்கு போனா. காவ்யா, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு கல்யாணத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு அவசரமா சொல்லிட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சா ஜனனி. ஆக்சுவலா ஓடிட்டு இருந்தா. இந்த வீட்டை விட்டு போகணும்டா சாமின்னு போன் பாத்துக்கிட்டே எதிரில யாரு வர்றாங்கங்கறத கவனிக்காம விறுவிறுன்னு போனவ குறுக்க யாரோ டக்குன்னு வர டம்முன்னு அவங்க மேல மோதினா. எங்க கீழே விழுந்துருவோமோன்னு நினைச்சு அவ கண்ணை இறுக்கி மூட, அவ விழறதுக்குள்ள சரியா அவளை பிடிச்சாங்க அவ மேல மோதின ஆள். செம்ம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அவ இடுப்பு பிடிச்சிருந்த கை. அப்பாடா, நாம கீழே விழல, நம்மள யாரோ பிடிச்சிட்டாங்க. கடவுள் நல்லவங்களையும் இந்த உலகத்துல வச்சிருக்காரு, நமக்கு ஒண்ணுன்னா பாத்துட்டு சும்மா இருப்பாரா நினைச்சு பொறுமையா கண்ணை திறந்த ஜனனி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே தனக்கு முன்னாடி இருந்த ஆணோட முகத்தை ஒரு செகண்ட் நல்லா உத்து பார்த்தா. பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிட்டா. ஆத்தாடி டெவலு, ஐயோ கடவுளே, ஏஞ்சல் அனுப்ப சொன்னா போயும் போயும் இந்த டெவல் அனுப்பி வச்சிருக்க. அடியே ஜனனி, எப்படிடி ஆப்ப தேடி கரெக்டா போய் உட்கார்ற? சரி, சைதான் கையில கச்சிதமா லாக் ஆயிட்டோம். இனி கடவுளே நீ தான் என்ன காப்பாத்தணும்பா
அவ மனசுக்குள்ள வேண்டிக்க ஆரம்பிச்சா. ஆனா அதுக்கு நேர்மாறா அவளை தாங்கி பிடிச்சிருந்த யுவராஜ் ஜனனியோட அழகுல மெய் மறந்து அவளையே பாத்துக்கிட்டு இருந்தான். அவளோட கண்ணு, சங்கு கழுத்து, அழகான ஜிமிக்கி தோடு, லிப்ஸ்டிக் போடாத பிங்க் கலர் லிப்ஸ்னு இன்ச் பை இன்ச் ரசிக்க ஆரம்பிச்சுட்டான். யுவராஜோட உடம்பு தான் இரும்பு மாதிரி இருக்குமே தவிர மனசு பஞ்சு மூட்டை தான். 6 அடி உயரத்துல 8 பேக் ABSல இருக்கும் அவனோட மசில்ஸ் அவனை ஒரு மான்ஸ்டர் மாதிரி காட்டும். ஆனா உள்ளுக்குள்ள அவன் ஒரு ரொமான்டிக்கான ஆளு. அவன் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவங்களுக்கு எவன். அவன் ஒரு பார்வை பார்த்தா போதும், எதிரில இருக்கிறவங்கெல்லாம் அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அந்த அளவுக்கு அது பயங்கர டெரரா இருக்கும். மொத்தத்துல பாகுபலி பிரபாஸ் மாதிரி இருப்பான் இந்த டெவில் யுவராஜ். ஆனா இந்த பாகுபலியோட தேவசேனா, அதாவது இந்த ஸ்டோரியோட அனுஷ்கா நம்ம ஜனனியா இருக்க வாய்ப்பு இருக்கா? போக போக தான் தெரியும். ஜனனிய பார்த்ததும் மேக்னெட் மாதிரி யுவராஜோட கண்ணு அவ மேல ஒட்டிக்கிச்சு. யுவராஜ் ஜனனிய கை தாங்கலா பிடிச்சுக்கிட்டு தன்னை மறந்து அவளையே பாத்துக்கிட்டு இருந்தான். அவனோட முகத்தை அவளால நேரா பார்க்கவே முடியல. அவ இதயம் வேகமா துடிச்சுது. பட்டாம்பூச்சியோட ரெக்கைகள் மாதிரி அவ கண்ணிமைகள் படபடான்னு அடிச்சுக்கிச்சு. எங்க சட்டுன்னு கன் எடுத்து நம்மள சுற்றுவானோன்னு ஜனனிக்கு அடி வயித்துல ஜிவ்வுன்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. எப்படியோ தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, ஹலோ டெவில், சாரி சார், ப்ளீஸ் என்ன விடுறீங்களான்னு கேட்டா. ஜனனியோட வாய்ஸ் கேட்டு சுயநினைவுக்கு வந்த யுவராஜ் அவளை சேஃபா நிக்க வச்சுட்டு ஒரு அடி விட்டு விலகி நின்னா. அண்ணா, அவ ஏதோ தெரியாம இடிச்சிட்டான்னு வேகமா காவ்யா வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டா. போகும்போது ஜனனி ஒரு தடவை திரும்பி பார்க்க புலி மாதிரி வெச்ச கண் வாங்காம அவளையே பாத்துக்கிட்டு இருந்தா யுவராஜ். பயந்து போனவ வேகமா காவ்யாவோட ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டா. ரூமுக்கு வந்த யுவராஜ் தன்னோட பிஸ்டலை எடுத்து பத்திரமா லாக்கர்ல வச்சு பூட்டினான். ஐஸ் வாட்டர் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சான். ஜில்லுன்னு தண்ணி உள்ள போனதும் தான் அவன் கொஞ்சம் கூலானா. அப்படியே நடந்து வந்து அவன் ட்ரெஸ்ஸிங் ரேக் முன்னாடி வந்து நின்னான். ஒரு கிளாத்த விளக்க உள்ள ஒரு பெரிய சைஸ் போட்டோ ஃப்ரேம் பண்ணி மாட்டிருந்துச்சு. கிளாமரா ஏதாவது ஹாட்டான ஹீரோயின் போட்டோவா இருக்கும், இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் பண்ண போற சஞ்சனாவோட போட்டோ இருக்கும் போல நாம நினைச்சா, அச்சாம் பாருங்க ட்விஸ்ட். அங்க கியூட்டா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம ஜனனி. யுவராஜும் அவளும் லவ்வபிள் கப்புளா நிக்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் ஒன்னு வரைஞ்சு மாட்டப்பட்டிருந்துச்சு. ஜனனி அதுல பயங்கர அழகா இருந்தா. ஹாய் ஜனனி, மை டார்லிங், மை ஏஞ்சல். இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு நேரம் நீ மிஸ்ஸஸ் யுவராஜா என்னோட ரூம்ல இருப்பன்னு ஹேண்ட்ஸமா ஸ்டைலா சொல்லி சிரிச்ச யுவராஜ், நாளைக்கு உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஜனனி, த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ்னு சொல்லி டோரை மூடினா. மறுநாள் காலை யுவராஜ் பங்களாவை ஜெய்ப்பூர் மாளிகை மாதிரி மேரேஜுக்கு செம்மையா டெக்கரேஷன் பண்ணிருந்தாங்க. காதம்பரி வேலையாட்கள் எல்லாரும் ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் பசங்க எழுந்திருக்காததை கவனிச்ச காதம்பரி நேரா அவங்கள எழுப்பி விடுறதுக்காக ரூமுக்கு போனாங்க. ரூம்ல காவ்யாவும் ஜனனியும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, காவ்யா, ஜனனி சீக்கிரம் எழுந்துருங்க, விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லி காவ்யாவோட போர்வையை பிடிச்சு இழுத்தாங்க. காவ்யா உடனே தலையணையால முகத்தை மூடிக்கிட்டு, மதர் இந்தியா, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? சூரியன் கூட டெய்லி நமக்கு முன்னாடி தூங்கிடுது, ஆனா நம்மள மட்டும் சீக்கிரமா எழுப்பி விட்டுடுது. இதோட தொல்லை தாங்கலப்பா. என்னைக்காவது நீ போய் அதை எழுப்பி விட்டுருக்கியா? அழுத்துக்கிட்டு சொல்ல, காதம்பரி தலையணையை புடுங்கிட்டு, ஓகேடா, நான் நாளைக்கு போய் சூரியனை எழுப்பி விடுறேன், இன்னைக்கு நீ சீக்கிரம் எழுந்துரு. இன்னைக்கு உன் அண்ணனுக்கு கல்யாணம், ஞாபகம் இருக்கா இல்லையா? கேட்டுக்கிட்டே அவ பக்கத்துல படுத்திருந்த ஜனனிய பார்த்து, இவளை பாரு, இவ காவியாவை தாண்டி இருக்கா. ஏய் ஜனனி, எழுந்துரு சீக்கிரம்னு சொல்ல, ஆண்டி ப்ளீஸ் ஒரு 2 minutes ஆண்டி ஜனனி சொல்ல, 2 பேரும் தான் சொல்றத கேட்காதத பார்த்த காதம்பரி, 2 பேரும் இப்ப எழுந்திருக்க போறீங்களா இல்லையா? கல்யாண வேலை எவ்வளவு இருக்கு, நீங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா கத்தவும், காவ்யா அழுத்துக்கிட்டே பெட்ல எழுந்து உட்காந்து, ஐயோ அம்மா, இது கல்யாண மாதிரியே தெரியல. கல்யாணம்னு ஒரு நாள் முன்னாடி தான் சொல்றீங்க, அதுவும் அந்த கல்யாண பொண்ணு சஞ்சனாவை எனக்கு சுத்தமா பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் மேக்கப் அப்பிக்கிட்டு டச்சப் பண்ண மேனியாவே இருக்கான்னு சொன்னா. காதம்பரி சிரிச்சுக்கிட்டு, உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, உங்க அண்ணன் யுவராஜுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நாம எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொன்னா. யுவராஜ் பேரை கேட்ட உடனே ஜனனியோட முகம் மாறிடுச்சு.
டமார்னு அவன் சுடுற மாதிரியே தோணுச்சு. வேர்த்து போன முகத்தை தொடச்சுக்கிட்டா. அது கவனிச்ச காதம்பரி, என்னம்மா ஜனனி, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கன்னு கேட்கவும் உடனே சுதாரிச்சுக்கிட்ட ஜனனி, இல்ல இல்ல ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா. மா, இவளுக்கு நேத்தையில இருந்து என்னமோ ஆயிடுச்சுமா, எதையோ பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன். இவளுக்கு வேப்பல அடிச்சாதான் சரியாகும்னு நினைக்கிறேன் காவியா கிண்டலா சொன்னா. போடி, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ இங்கதான் வாய் கிழிய பேசுவ, உங்க அண்ணன் கிட்ட போய் பேச சொல்லு, அப்படியே அமைதியா பூனை மாதிரி பமுவன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சா. அவ சிரிக்கிறத பார்த்து எரிச்சலான காவியா, ஹலோ மேடம், என்ன நான் மட்டும்தான் அண்ணனை பார்த்து பயப்படுறேனா? நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா, அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சா போதும் ரூமை விட்டு வெளியிலயே வரமாட்ட. நீ என்ன கிண்டல் பண்ண வந்துட்டியான்னு சொன்னா. ஆமா, நானும் பயப்படுறேன் தான், ஒத்துக்கிறேன். உங்க அண்ணன் கண்ணை பார்த்தாலே எல்லாரும் அப்படியே பயந்து போய் நின்னுடுறாங்க. அப்பப்பா, அது மனுஷனோட கண்ணு மாதிரியா இருக்கு, பேய் கண்ணு மாதிரி இருக்கு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருந்ததை பார்த்த காதம்பரி இடுப்புல கைய வச்சுக்கிட்டு, 2 பேரும் இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே உட்காந்து பேசிட்டு தான் இருக்க போறீங்களா? டைம் ஆகுது, சீக்கிரம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழே வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி கீழே போனாங்க. ஜனனி காவியா 2 பேரும் ரெடியாக ஆரம்பிச்சாங்க. திடீர்னு கல்யாணம் வச்சதால முக்கியமான விஐபிகளுக்கு மட்டும்தான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிருந்தாங்க. வீட்ல எல்லாரும் பிஸியா இருந்தாங்க. சஞ்சனாவும் ஒரு ரூம்ல ரெடி ஆயிட்டு இருந்தா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளை சுத்தி உட்காந்து கலாய்ச்சி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சஞ்சனாவோட ஃப்ரெண்டு ஷீதல் அவகிட்ட, ஹேய் சஞ்சு, உண்மையாவே நீ ரொம்ப லக்கி கேர்ள்ரி. எத்தனை பொண்ணுங்க மிஸ்ஸஸ் யுவராஜா ஆகணும்னு ட்ரீம்ல இருக்காங்க. ஆனா நீ இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டியே, எப்படிடி நீ ஏக்கத்தோட கேட்க, சஞ்சனா சிரிச்சுக்கிட்டே திமிரா, ஹேய் ஷீதல், நான் யாருங்கிறத மறந்துட்டியா? ஐ எம் சஞ்சனா கேசவன். நானும் யுவராஜும் மட்டும்தான் இந்த வேர்ல்டுலயே பெஸ்ட் பேர். அது அந்த யுவராஜுக்கே தெரியும். அதனாலதான் என்ன செலக்ட் பண்ணிருக்கான்னு சொன்னா. அப்ப அவளோட இன்னொரு ஃப்ரெண்ட் எஸ்டி, ஆனா அந்த யுவராஜ் ரொம்ப டேஞ்சரஸ் கை, அவன் பேரை கேட்டாலே இந்த சிட்டியே நடுங்குதுன்னு சொன்னா. அத கேட்ட சஞ்சனா, ஆமா நீ சொல்றது உண்மைதான், ஆனா அந்த யுவராஜ மயக்க என்னோட இந்த பியூட்டியே போதாதா என்ன? அவன் என்ன ரொம்ப லவ் பண்றான். அதனாலதான் அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கவே ஓகே சொன்னான். அவனை பார்த்து ஊரே பயந்தாலும் அவன் என் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி சுத்த போறான். நான் சுத்த வைப்பேன். அதெல்லாம் நீங்க பார்க்கத்தானே போறீங்கன்னு ரொம்ப திமிரா சொன்னா. இங்க காவியாவோட ரூம்ல ஜனனி கிளம்பி ரெடியா இருந்தா. ஆனா பாத்ரூமுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போன காவியா இன்னும் வெளியில வரல. ஜனனி கதவை தட்டி, ஏய் காவியா, இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா, மேரேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நாம கீழே போகணும்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப தர்ஷினி ரூமுக்குள்ள வந்தா. ஜனனி பிங்க் கலர்ல லெஹங்கா போட்டிருந்தா. அந்த லெஹங்கா அவளுக்காகவே ஸ்டிச் பண்ணின மாதிரி இருந்துச்சு. ரூமுக்குள்ள வந்தவ ஜனனிய பார்த்து, வாவ் ஜனனி, நீயா இது? என்னால நம்பவே முடியல, பிரின்சஸ் மாதிரி இருக்க. இந்த பிங்க் கலர் லெஹங்கா உனக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னா. தேங்க்ஸ்கா, நீங்களும் செம்ம கியூட்டா இருக்கீங்க. நாம கிளம்பிட்டோம், ஆனா இந்த காவ்யா பாத்ரூமுக்குள்ள போய் 1 ஹவருக்கு மேல ஆக போகுதுக்கா. ஆனா இன்னும் இவ வெளியில வரவே இல்லன்னு சொல்லவும் தர்ஷினி பாத்ரூம் கதவு கிட்ட போய் நின்னு, காவ்யா, ஏய் காவ்யா, சீக்கிரம் வெளியே வாடி. இப்ப நீ உடனே வெளியே வர போறியா இல்ல நான் அண்ணனை கூப்பிடட்டுமா சொன்ன அடுத்த செகண்ட் காவ்யா கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்து கோவமா, என்ன எப்ப பார்த்தாலும் அண்ணன் பேரை சொல்லி என்ன மிரட்டிட்டு இருக்க? எங்க தைரியம் இருந்தா போய் சொல்லு பாப்போம்னு திமிரா சொன்னா. ஆனா அவ திமிரா பேசுறது இவங்க 2 பேரு காதலையும் விழல. ஏன்னா 2 பேரும் ஆச்சரியத்துல வாய பிளந்து காவ்யாவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. காவ்யா ஃபர்ஸ்ட் டைம் அடக்க ஒடுக்கமா ஒரு பொண்ணு மாதிரி கிரீன் கலர் லெஹங்கா போட்டிருந்தா. காவ்யாவை பார்த்த தர்ஷினி, அப்பாடா, எனக்கு ஒரு வழியா தங்கச்சி கிடைச்சிட்டா. இந்த ராஜ் குடும்பத்துக்கு நான் மட்டும்தான் ஒரே பொண்ணுன்னு நினைச்சேன்னு சொல்ல ஜனனி கிளிக்குன்னு சிரிச்சிட்டா. அதை கேட்டு டென்ஷனான காவ்யா 2 கையால லெஹங்காவை தூக்கி பிடிச்சுக்கிட்டு, 2 பேரும் தள்ளி போங்க முதல்ல, இங்க என்ன ஃபேஷன் ஷோவா நடக்குதுன்னு திட்டிக்கிட்டே கண்ணாடி முன்னாடி வந்து நின்னா. ஜனனி அவ இப்படி போறத பார்த்து, நீங்க சொல்றதும் சரிதாங்கா, நானும் ஒரு பாய் ஃப்ரெண்டோட தான் இவ்ளோ நாள் இருந்தேன்னு நினைச்சேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா. அதை கேட்ட தர்ஷினியும் சிரிக்க ஆரம்பிச்சா. அவங்க 2 பேரும் சிரிக்கிறத கண்ணாடி வழியா பார்த்து முறைச்சுக்கிட்டு இருந்தா காவ்யா.
அப்ப தர்ஷினி ஜனனி கிட்ட, ஜனனி என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்ல, என்ன பிளான்கான்னு ஜனனி கேட்டா. ஜனனி காதுல, இந்த ரவுடி பேபிக்கு தான் மேக்கப்பே பிடிக்காதே, நாம இன்னைக்கு அவளுக்கு மேக்கப் போட்டே தீரணும், என்ன ஓகேவா கேட்க, ஜனனி சூப்பர் பிளான்கா, இப்பவே இந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா கண்ணாலேயே ஜாட காட்ட 2 பேரும் காவியாவை பார்த்தாங்க. தர்ஷினி ஜனனி கிட்ட, ஜனனி அவ கைய புடின்னு சொல்ல, உடனே ஜனனி காவியாவை பிடிச்சு சேர்ல உட்கார வச்சு அவளோட 2 கையையும் டைட்டா பிடிச்சுக்கிட்டா. தர்ஷினி மேக்கப் கிட்ட எடுத்துக்கிட்டு வந்து காவியாவுக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சா. காவியா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க போராடுனா. ஆனா 2 பேரும் அவளை விடவே இல்ல. ஒரு வழியா தர்ஷினி அவளுக்கு மேக்கப் போட்டு முடிச்சுட்டா. காவியா உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தா. அவளை பார்த்த தர்ஷினியும் ஜனனியும், நம்ம பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, முழுசா சந்திரமுகியா மாறி இருக்க காவியாவை எல்லாரும் பாருங்க சொல்லி 2 பேரும் ஹைஃபை பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் கிண்டல் பண்றத பார்த்த காவியா, ஏய் உங்க 2 பேருக்கும் என்ன பார்த்தா சந்திரமுகி மாதிரியா தெரியுது, உங்களை நான் சும்மா விட போறதில்ல சொல்லிக்கிட்டே தான் லெஹங்காவை தூக்கி பிடிச்சுக்கிட்டு 2 பேரையும் துரத்த ஆரம்பிச்சா. 2 பேரும் ரூமை விட்டு வெளியில ஓடி வந்தாங்க. கீழே ஹால்ல எல்லாரும் இருக்கிறத பார்த்த தர்ஷினியும் ஜனனியும் அப்படியே நின்னுட்டாங்க. அவங்கள துரத்திட்டு வந்த காவியாவும் கீழே எல்லாரும் இருக்கிறத பார்த்து அமைதியாகி, இந்த கல்யாணம் முடியட்டும், உங்க 2 பேருக்கும் அப்புறம் இருக்கு கச்சேரின்னு சொன்னா. அந்த கிரீன் ட்ரெஸ்ல காவியா இன்னும் கியூட்டா அழகா இருந்தா. அவளோட முடி இடுப்பை தாண்டி இருந்துச்சு. லூஸ் ஹேர்ல பிரேமம் படத்துல வர சாய் பல்லவி மாதிரி இருந்தா. மேக்கப் போடாமலேயே செம்ம அழகா இருக்கிறவளுக்கு மேக்கப் போட்டா சொல்லவா வேணும். 3 பேரும் கீழே இறங்கி வந்ததும் அசோக் ராஜ் காவியா பக்கத்துல வந்து, பாருடா யாருடா இது, எனக்கு 3 பையங்க, ஒரே ஒரு பொண்ணுன்னு தானே இது நாள் வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்குதான் எனக்கு 2 அழகான பொண்ணுங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. அப்ப காவியா ஏதோ சொல்ல வந்தா. அதுக்குள்ள தர்ஷினி, அப்பா நீங்க சொன்னதையே தான் நானும் இவகிட்ட சொன்னேன், ஆனா இந்த மேடத்துக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொல்ல எல்லாரும் அவ சொன்னதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. காவியா கோபமா, போதும் எல்லாரும் சேர்ந்து சிரிச்சது, அப்பா என்ன கிண்டல் பண்றதை விட்டுட்டு போய் உங்க பிள்ளைகிட்ட ஏன் அந்த மேக்கப் ஸ்டால கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு கேளுங்கப்பான்னு சொன்னா. காவியா, அவன் உனக்கு அண்ணன் தானே, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு நீ ஏன் அவங்கிட்ட போய் பேச வேண்டியது தானே, என்கிட்ட ஏன் சொல்றன்னு கேட்க, அந்த அசுரனோட அப்பாவான உங்களாலேயே ஒண்ணு பண்ண முடியலங்கிறப்ப என்னால என்ன பண்ண முடியும் காவியா கிண்டலா கேட்டா. கரெக்ட், நம்ம யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, அதனால நாம எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு கல்யாணம் முடிகிற வரைக்கும் அமைதியா இருக்க வேண்டியதுதான். நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் யாரு தெரியுமா, என் அப்பா, உங்க தாத்தா, அவர் தான் யுவராஜ தன்ன மாதிரியே மாத்திட்டாருன்னு அசோக் சொல்லி அழுத்துக்கிட்டாரு. காவியாவும், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், பண்ற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியா மேல போய் செத்துட்டாரு, இப்ப மாட்டிட்டு முழிக்கிறது நாமளாச்சேன்னு சொன்னா. சரி காவியா, இதுக்கு மேல நாம இத பத்தி எதுவும் பேச வேணாம், மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அசோக் ராஜ் சொன்னதும் காவியா தலையாட்டிக்கிட்டு தர்ஷினி ஜனனி கூட அங்கிருந்து நகர்ந்தா. அந்த மாளிகையே இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. பூவால டெக்கரேட் பண்ணியிருந்த மணமேடையில ஐயர் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு இருந்தாரு. பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ், செலிபிரிட்டிஸ், மீடியான்னு ஓரளவுக்கு கூட்டமா இருந்துச்சு. யுவராஜோட இந்த திடீர் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருக்கும் நம்ப முடியாத ஆச்சரியமா இருந்தது. எல்லா நியூஸ் சேனலையும் இதுதான் ஃபிளாஷ் நியூஸா போய்கிட்டு இருந்துச்சு. யுவராஜ் தன்னோட ரூம்ல பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு மேரேஜுக்கு ரெடியா இருந்தான். அவன் கண்ணாடியில தன்னை பார்த்துக்கிட்டே தன்னோட போனை எடுத்து, சிவா நான் சொன்னதெல்லாம் ரெடியா இருக்கா, ஸ்டடி ரூமுக்கு எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். அடுத்த 10 நிமிஷத்துல சிவா ஒரு ஃபைலோட ரூமுக்குள்ள வந்து, சார் நீங்க கேட்டதுன்னு சொன்னா. அதை வச்சுட்டு நீ போலாம், கேசவன நான் வர சொன்னேன்னு சொல்லுன்னு சொன்னான். சிவா தலையாட்டிட்டு அங்கிருந்து போயிட்டான். சிவா வெளியில போன அடுத்த 5வது நிமிஷத்துல கேசவன் யுவராஜ தேடி வந்தாரு. கேசவன் முகம் முழுக்க அவ்வளோ சந்தோஷம். மாப்பிள, என்ன கூப்பிட்டீங்களாமே, என்ன விஷயம்னு சொல்லுங்க சீக்கிரம், இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு பரபரப்பா சொல்ல, மிஸ்டர் கேசவன், அதான் எனக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுதே, நீங்க ஷேர் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி கொடுக்கலாமே கேட்க, கேசவன் சிரிச்சுக்கிட்டே, அதுக்கு என்ன அவசரமாப்ல, முதல்ல கல்யாணம் முடியட்டுமே, அதுக்கப்புறமா நாம இதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொன்னாரு. என்ன மிஸ்டர் கேசவன்,
இன்னுமா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரல? அதான் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டோமே, இதுக்கப்புறம் நான் உங்களை ஏமாத்திடுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? குதர்க்கமா கேட்டான். ஐயையோ, அப்படியெல்லாம் இல்ல மாப்பிள. இப்ப என்ன, ஷேர் டாக்குமெண்ட்ல நான் சைன் பண்ணணும், அவ்வளவுதானே. சரி கொடுங்க சொல்லி யுவராஜ் கையில இருந்த டாக்குமெண்ட்டை வாங்கி, கேசவன், யுவராஜ், நான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறேன். இந்த 40% ஷேரை நான் இழக்கிறதுனால உன்னோட சொத்து மொத்தமா என் கைக்கு வரப்போகுதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எல்லாத்துலயும் சைன் போட்டாரு. யுவராஜ் அவர் சைன் போடுறத பார்த்து மனசுக்குள்ள, என்ன கேசவன், நான் உங்ககிட்ட ஏமாந்துட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? யாரு ஏமாற போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் கேசவனை பார்த்து வன்மத்தோட சிரிச்சுக்கிட்டு இருந்தான் யுவராஜ். சைன் போட்டு முடிச்ச கேசவன், மாப்பிள, நீங்க சொன்ன மாதிரி சைன் போட்டுட்டேன், இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்ல, வாங்க நாம கீழே போலான்னு சொல்ல, சரி வாங்க மாப்பிள போலாம்னு சொல்லிட்டு கேசவன் யுவராஜ் கையை பிடிச்சு அழைச்சுக்கிட்டு போனாரு. கீழே எல்லாரும் யுவராஜுக்காக காத்துட்டு இருந்தாங்க. யுவராஜ் கேசவனோட படியில கீழே இறங்கி வந்தான். எல்லோரோட பார்வையும் யுவராஜ் பக்கம் திரும்பிச்சு. காவியா தன் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த ஜனனி கிட்ட, ஹே மச்சி, இந்த மான்ஸ்டர் என் கண்ணுக்கு தான் அழகா தெரியுதா இல்ல உன் கண்ணுக்கும் அப்படிதான் தெரியுதான்னு தன்னோட கண்ணை கசக்கிக்கிட்டே கேட்க, ஆமா காவியா, என் கண்ணுக்கும் உன் அண்ணன் அழகாதான் தெரிகிறாருன்னு சொல்ல, காவியா பெருமூச்சு விட்டுட்டு, இன்னைக்கு இவன் கல்யாணத்தை பார்த்து எத்தனை பொண்ணுங்க மனசு உடைய போகுதோ தெரியலையேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். இவன் என்னதான் பொண்ணுங்களுக்கு ட்ரீம் பாயா இருந்தாலும் இவன் எப்பவுமே டெவில் பாய் தான், அதை எப்பவுமே மாத்த முடியாதுன்னு அவனை பார்த்து ஜனனி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப யுவராஜோட கண்களும் ஜனனி பக்கம் திரும்பிச்சு. ஐயோ, அவன் ஏண்டி ஒன்ன பாக்குறான், பார்வைய திருப்புன்னு நினைச்ச ஜனனி தான் பக்கத்துல இருந்த தர்ஷினி பக்கம் முகத்தை திருப்பி ஏதோ பேச ஆரம்பிச்சா. ஜனனிய பார்த்துக்கிட்டே கீழே இறங்கி வந்த யுவராஜ் தன்னோட அசிஸ்டன்ட் சிவாவை பார்த்து ஏதோ சிக்னல் காட்டினா. அப்புறம் அங்கிருந்து சில பிசினஸ் மேன்கள் கிட்ட பேசிக்கிட்டு மனமேடைக்கு போய் உட்கார்ந்தான். ஐயர் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு, முகூர்த்தத்துக்கு நாழி ஆயிடுத்து, பொண்ணை கூட்டிட்டு வாங்கோன்னு சொன்னதும் சஞ்சனாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை கூட்டிட்டு வந்தாங்க. சஞ்சனா மனமேடையில வந்து உட்கார்ந்ததும் கல்யாண பொண்ணு பண்ண வேண்டிய சம்பிரதாயத்தை ஐயர் சொல்ல சொல்ல சஞ்சனா செய்ய ஆரம்பிச்சா. மணி 10 ஆச்சு. அது வரைக்கும் அமைதியா கூலா உட்கார்ந்திருந்த யுவராஜ் தலையை நிமித்தி பார்த்தான். ரஜினி ஸ்டைல்ல விரல்ல ஒரு சொடுக்கு போட்டான். சிவா டெக்னீஷியனுக்கு சிக்னல் கொடுத்தான். அடுத்த செகண்ட் அங்க இருந்த எல்லா டிவிலையும் லைவா ஓடிக்கிட்டு இருந்த இவங்க கல்யாணம் ஸ்டாப் ஆகி வேறொரு வீடியோ ப்ரொஜெக்ட் ஆக ஆரம்பிச்சது. எல்லாரும் ஷாக் ஆகி டிவிய பார்க்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஐயர் மந்திரம் சொல்றது நிறுத்த ஒரு குரல் எல்லோரோட கவனத்தையும் திசை திருப்புச்சு. எல்லோரோட கவனமும் பங்களா முழுக்க அங்கங்க அந்த கல்யாணத்தை லைவா டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்த டிவி பக்கம் திரும்பிச்சு. அந்த டிவில கேசவன் தெரிஞ்சாரு. அவரோட வாய்ஸ் தான் எல்லோரோட கவனத்தையும் திசை திருப்புச்சு. சட்டுன்னு எல்லாரும் அமைதியாகி டிவி ஸ்கிரீனையே பார்க்க ஆரம்பிச்சாங்க. பாவம் இந்த யுவராஜ், என் பவர் என்னன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்கான். என் பொண்ணு அவன் கல்யாணம் பண்றதுதான் அவன் லைஃப்லயே அவன் எடுத்த ராங் டிசிஷன். இனி அவன் தான் எனக்கும் என்னோட பொண்ணுக்கும் ஃபுல் டைம் வேலைக்காரன். இனி ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனின்னு ஒன்னு இருக்கவே இருக்காது. என்னோட காலுக்குள்ளேயே வச்சு நசுக்க போறேன். இனி இந்த கேசவன் தான் ஒன் அண்ட் ஒன்லி பிசினஸ் கிங். தண்ணி அடிச்சபடி தெனாவட்டா பேசிக்கிட்டு இருந்தாரு. அத பார்த்த சஞ்சனா, கேசவன், யுவராஜ் ஃபேமிலி எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருந்தாங்க. ராஜ் குரூப் ஆஃப் கம்பெனி நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல பாலம் கட்டுற ஒரு ப்ராஜெக்ட்ல கேசவன் நிறைய ஃப்ராட் பண்ணியிருக்கிறது தெரிய வந்துச்சு. குவாலிட்டி கம்மியா இருக்கிற பொருட்களை வச்சு பாலம் கட்டி அதுல இருந்து அவன் நிறைய லாபம் சம்பாரிச்சிருந்தான். ஆனா அந்த பாலத்துல போன ஒரு ஸ்கூல் பஸ் கீழே விழுந்து 20க்கும் மேல குழந்தைங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணின யுவராஜ் அதை எல்லார் முன்னாடியும் இப்ப அம்பலப்படுத்தினான். இதையெல்லாம் பார்த்த கேசவன் அதிர்ச்சி அடைஞ்சாரு. இதையெல்லாம் பார்த்த மீடியா அவரை போட்டோ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. நடக்கிறது எதுவும் புரியாம எல்லாரும் ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க. கேசவன் உடனே கோபத்துல, என்ன நடக்குதுங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டு டிவியை எல்லாம் தள்ளி விடுறதுக்காக போனாரு. அப்ப மனமேடையில இருந்து எழுந்த யுவராஜ் தன்னோட கழுத்துல இருந்த மாலைய கழட்டி தூக்கி போட்டுட்டு கேசவன் கிட்ட வந்து, என்ன மிஸ்டர் கேசவன், உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கா? உங்க மகளை நான் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு 2 நாள் டைம் கொடுத்தீங்க.
அந்த 2 நாள்ல உங்களை எப்படி கவுக்கலான்னு நான் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். வசமா சிக்கிட்டீங்க. இப்போ உங்களை கம்பி என்ன வைக்க போறேன். என்ன ஜெயிலுக்கு போக ரெடியான்னு கேட்டுட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து, இந்த யுவராஜுக்கு துரோகம் பண்ணினா என்ன நடக்கும்னு உங்க எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு திரும்ப கேசவனை பார்த்து, எனக்கு துரோகம் பண்ணினது மட்டும் இல்லாம மக்களுக்கும் சேர்த்து துரோகம் பண்ண பார்த்தல்ல, அதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சுதான் ஆகணும். என்கிட்ட மோதினா என்ன நடக்கும்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்கும் உன்னோட உண்மையான முகம் என்னங்கிறத எல்லாருக்கும் காட்டுறதுக்கும் தான் இந்த மேரேஜை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீ இந்த ஒரு தப்பு மட்டும் இல்ல, இன்னும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்துக்குமான ஆதாரமும் போலீஸ் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சிவா பக்கம் திரும்பி, சிவா அவங்கள வர சொல்லுன்னு சொன்னா. அடுத்த 5 நிமிஷத்துல ஒரு போலீஸ் டீம் உள்ள வந்துச்சு. கூடவே குப்தாவை சுட்டவனும் கையில வெலங்கோட வந்தான். இவர் தான் எனக்கு பணம் கொடுத்து குப்தாவை கொலை பண்ண சொன்னாருன்னு அப்ரூவர் ஆகி அவரை காட்டி கொடுத்தான். கேசவன் ஓட போனாரு. உடனே சிவா அவரை பிடிச்சு, என்ன தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியா? இனி உன்னால யாருக்கிட்ட இருந்தும் தப்பிக்க முடியாது சார், இவரை இழுத்துட்டு போங்கன்னு கேசவனை போலீஸ் பக்கம் தள்ளிவிட்டான். கேசவன் யுவராஜ முறைச்சுக்கிட்டே போலீஸ் கூட போனாரு. கேசவனோட உண்மையான முகத்தை எல்லார் முன்னாடியும் அம்பலப்படுத்ததான் இந்த கல்யாண நாடகமேன்னு இப்போ அங்க இருக்கிற எல்லாருக்குமே புரிஞ்சுது. இதையெல்லாம் பார்த்த அதிர்ச்சியில இருந்த ஜனனி காவ்யா கிட்ட, மச்சி இங்க என்னடி நடக்குது? ஏதோ விஜய் படம் பார்த்த மாதிரி இருக்குடின்னு சொன்னா. காவ்யாவும், ஆமா மச்சி எனக்கும் அப்படிதான் இருக்கு. அண்ணன் எப்போ என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. அவனை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொன்னா. நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்த கெஸ்ட் எல்லாரும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒவ்வொருத்தவங்களா கிளம்ப ஆரம்பிச்சாங்க. மீடியாக்களும் இது சம்பந்தமா சில கேள்விகளை கேட்டு தங்களுக்கு பதில் கிடைச்சதும் ஐயரை தவிர அவங்களும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா ஐயரை யுவராஜ் தான் இருக்க சொல்லி சொன்னா. ஹால்ல வீட்ல உள்ளவங்க அப்புறம் சஞ்சனா மட்டும் இருந்தாங்க. யுவராஜ் ஐயரை போக சொல்லாததை பார்த்த சஞ்சனா கண்டிப்பா யுவராஜ் தன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. பாட்டி லக்ஷ்மி தேவி யுவராஜ் கிட்ட, யுவராஜ் என்ன நடக்குதுங்க? நீ அந்த கேசவனை வேற வழியில கூட டீல் பண்ணிருக்கலாம் இல்லையா? எதுக்கு இந்த கல்யாண நாடகம் எல்லாம்? இதெல்லாம் தேவைதானான்னு கேட்டாங்க. ஆமா பாட்டி, கண்டிப்பா இந்த கல்யாண நாடகம் அவசியம்தான். ஏன்னா கேசவன் கிட்ட இருக்கிற ஷேர்ஸ மேரேஜ் அன்னைக்கு தான் என் பேருக்கு எழுதி தருவேன்னு சொன்னாரு யுவராஜ் சொன்னா. எல்லாம் சரிதான் யுவராஜ், ஆனா உனக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம் ஆகணும். உனக்கு 29 வயசு முடியறதுக்குள்ள கல்யாணம் ஆகலைன்னா சொத்து முழுக்க அனாத ஆசிரமத்துக்கு போயிடும். அது உனக்கு தெரியும் தானே? இப்ப என்னதான் பண்ண போறன்னு பாட்டி கேட்கவும் யுவராஜ் பாட்டி கிட்ட, பாட்டி நான் எதையும் மறக்கல, எனக்கு எல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம், நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன்னு சொன்னா. யுவராஜ் சொன்னதை கேட்ட அப்பா அசோக் ராஜ், யுவராஜ் சஞ்சனாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்டாரு. இல்ல, நான் சஞ்சனாவா கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல சத்தமா யுவராஜ் சொன்னா. யுவராஜ் சொன்னதை கேட்ட எல்லாருக்கும் அவன் யார கல்யாணம் பண்ணிக்க போறான்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. அப்ப சஞ்சனா, என்ன சொல்ற யுவராஜ், நீ என்ன லவ் பண்றதானு கேட்க யுவராஜ் சிரிச்சுக்கிட்டே, உன்னை லவ் பண்றேன்னு நான் சொன்னனான்னு கேட்டான். நீதானே யுவராஜ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அவ கேட்டா. ஆமா, நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா ஏன் சொன்ன? உன் அப்பா பண்ணின இந்த தில்லுமுள்ளு வேலையெல்லாம் எல்லாரும் முன்னாடியும் வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் நான் இப்படி பண்ண வேண்டியதா இருந்துச்சுன்னு சொன்னா. சஞ்சனா அழுதுகிட்டே, ஆனா யுவராஜ் இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றன்னு கேட்க யுவராஜ் கோவமா, இதுல உன் தப்பு என்ன இருக்குன்னா கேக்குற? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ பண்றது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? நீ ஆல்ரெடி இன்னொருத்தவங்க கூட லிவிங் டுகெதர்ல இருக்கேன்னு எனக்கு தெரியாதான்னு கேட்க அரண்டு போய் நின்னா சஞ்சனா. என்ன உனக்கு ஒரு வீடியோ போடணுமான்னு கேட்டான். அவன் அப்படி கேள்வி கேட்டதும் அப்படியே திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுட்டா சஞ்சனா. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்ன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ஒழுங்க மரியாதை இங்கிருந்து வெளியே போன்னு கத்துனா. யுவராஜ் உச்சகட்டமா கோவப்படுறத பார்த்த சஞ்சனா இதுக்கு மேல தான் இங்க இருந்தா சரி வராதுன்னு அங்கிருந்து கிளம்பிட்டா. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம எல்லாரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து குழம்பி போய் நின்னுகிட்டு இருந்தாங்க. அசோக் ராஜ் திரும்பவும் யுவராஜ் கிட்ட, நீ சஞ்சனாவை கல்யாணம் பண்ணிக்கலனா நீ வேற யாரதான் கல்யாணம் பண்ணிக்க போறன்னு கேட்டாரு. அசோக் ராஜ் சொன்னதை கேட்ட யுவராஜ் ஜனனிய பார்த்தபடியே அவகிட்ட போனா. யுவராஜ் தன்னை நோக்கி வரத பார்த்த ஜனனி பயந்து போய் காவ்யா கிட்ட, ஏய் எதுக்கடி உன் அண்ணன் நம்ம கிட்ட வர்றாருன்னு
பயந்துகிட்டே கேட்டா. காவ்யாவும் எனக்கு என்னடி தெரியும், நான் இன்னைக்கு எந்த தப்பும் பண்ணலையே அவ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ யுவராஜ் ஜனனி கிட்ட வந்து அவன் கைய நீட்டினா. ஜனனி அதிர்ச்சியாகி பார்க்க எல்லாரும் ஸ்டன் ஆகி நின்னாங்க. யுவராஜ் ஜனனி கைய பிடிச்சு மனமேடைக்கு அழைச்சுக்கிட்டு போனான். நடக்கிறத பார்த்த எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் ஜனனியும் ஒன்னும் புரியாம யுவராஜ பார்த்தா. அவளுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்கிட்ட இருந்து தன்னோட கைய விடுவிக்க ட்ரை பண்ணினா. இத பார்த்த லக்ஷ்மி தேவி, யுவராஜ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க கோவமா கேட்டாங்க. நான் ஜனனிய தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எல்லார் காதுலயும் விழுகிற மாதிரி சத்தமா சொன்னான். யுவராஜோட முகத்தை பார்த்து யாராலும் எதுவும் சொல்ல முடியல. காவ்யா மனசுக்குள்ள, என்னது இந்த டெவில் ஜனனிய கல்யாணம் பண்ணிக்க போதா? ஐயோ, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட இந்த பிசாசு கிட்ட இருந்து நான் எப்படி காப்பாத்துவேன்? நான் ஏதாவது பண்ணி உடனே இதை தடுத்தாகணும், இல்லைன்னா அவளோட வாழ்க்கையே போயிடும் நினைச்சுக்கிட்டே யுவராஜ் கிட்ட போக போனா. அதுக்குள்ள பாட்டி லட்சுமி தேவி அவ கைய பிடிச்சு அமைதியா இருன்னு சைகை காட்டினாங்க. வேற வழி இல்லாம காவ்யாவும் அப்படியே நின்னுட்டா. யுவராஜ் ஜனனிய மனமேடைக்கு நடுவுல இருக்கிற யாகத்துக்கிட்ட அழிச்சுக்கிட்டு போய் அவளை உட்கார வச்சுட்டு அங்கிருந்த ஒரு மாலையை எடுத்து அவ கழுத்துல போட்டு விட்டு தானும் ஒரு மாலையை எடுத்து போட்டுக்கிட்டு அவ பக்கத்துல உட்கார்ந்தான். ஐயரை பார்த்து, என்ன திகச்சு போய் உட்காந்துட்டீங்க ஐயரே? மந்திரத்தை சொல்லுங்க, சுதி சுத்தமா இருக்கணும்னு சொன்னா. நடக்கிறதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போன ஜனனி, என்னது நான் இந்த டெவில கல்யாணம் பண்ணிக்கணுமா? இங்க என்ன நடக்குது? நடக்கிறதெல்லாம் கனவா இல்ல நனவா? நீ யோசிச்சுக்கிட்டே தன்னை இந்த டெவில் கிட்ட இருந்து காப்பாத்த யாராவது வரமாட்டாங்களான்னு அங்க இருக்கிறவங்கள சுத்தி முத்தி பார்த்தா. ஆனா யாரும் அவளுக்கு உதவ முன் வர மாதிரி தெரியல. இந்த கல்யாணத்தை யாரும் தடுத்து நிறுத்த மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டவ இனி தன்னை தானே தான் காப்பாத்திக்கணும்னு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, ஹலோ மிஸ்டர் யுவராஜ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு என் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து இப்படி உட்கார வச்சுட்டீங்க. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லன்னு கேட்டு கோபமா கத்தலான்னு வாயை திறந்து ஹலோ யூன்னு சொல்ல ஆரம்பிச்சா. சாதாரண திரும்பி பார்த்து அவளை முறைச்சான் யுவராஜ். அவ்வளோதான், அவன் கண்ணை பார்த்த ஜனனிக்கு உடனே அவன் குப்தாவை துப்பாக்கியில சுட்டதுதான் ஞாபகம் வந்துச்சு. உடனே அவ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணின பல்பு மாதிரி ஆஃப் ஆயிட்டா. ஏன்னு தெரியல, அதுக்கு மேல அவளால பேச முடியல. காவியா, தர்ஷினி, அசோக் ராஜ், ஏன் பாட்டி எல்லாருக்குமே அது ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ஐயர் மந்திரம் சொல்லி முடிச்சிட்டு தாலியை எடுத்து யுவராஜ் கையில கொடுத்து ஜனனி கழுத்துல கட்ட சொன்னாரு. யுவராஜும் தாலியை வாங்கி ஜனனி கழுத்துல கட்டுனா. ஜனனி அவனையே பாத்துக்கிட்டு இருந்தா. அவளால அவனை தடுக்க முடியல. இந்த கல்யாணம் என்னோட சம்மதம் இல்லாம நடக்குதுன்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் ஏன் என்னால இதை தடுக்க முடியலன்னு யோசிச்சா. யுவராஜும் அவளை பாத்துக்கிட்டே தாலி கட்டுனா. அவ்வளவுதான், 2 நிமிஷத்துல கல்யாணமே முடிஞ்சிருச்சு. இனி இந்த பாகுபலி யுவராஜுக்கு ஜனனி தான் தேவசேனான்னு கடவுளே லாக் பண்ணிட்டாரு. இனி இவங்க 2 பேர் வாழ்க்கையும் அவங்க எப்படி நடந்துக்க போறாங்கங்கறத பொறுத்துதான் அமைய போகுது. ஐயர் அவங்க 2 பேரையும் அக்னிய சுத்தி வர சொன்னாரு. யுவராஜ் எழுந்து ஜனனிய பார்த்தான். ஆனா ஜனனி அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா. அவ எழுந்திருக்காதத பார்த்த யுவராஜ் ஜனனி கூப்பிட்டான். ஆனா இப்போ அவனோட குரல்ல கனிவுதான் இருந்துச்சு. அந்த குரலும் அவன் கூப்பிட்ட விதமும் ஜனனிய தானா எழுந்திருக்க வச்சுச்சு. அவ கைய பிடிச்சுக்கிட்டு வேள்விய சுத்த ஆரம்பிச்சான். 3 சுத்து முடிஞ்சதும் அம்மி மிதிச்சு அவ கால் விரல்ல மெட்டிய போட்டு விட்டான். அவனோட விரல் பட்டதும் அவளுக்குள்ள வார்த்தைகள்ல சொல்ல முடியாத ஒரு சிலிர்ப்பான அனுபவம் உண்டாச்சு. ஆனாலும் அவன் எப்படி ஏன் சம்மந்தம் இல்லாம என்னோட கழுத்துல தாலி கட்டலான்னு கோபமும் பொங்கி வந்துச்சு. ஐயர், கல்யாணத்துக்கான சடங்கெல்லாம் முடிஞ்சிடுத்து. நீங்க 2 பேரும் இன்னையில இருந்து புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டேள். இப்ப பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு. யுவராஜ் ஜனனி கைய பிடிச்சு ஜோடியா நடந்து போய் பாட்டி கிட்ட மட்டும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டான். மத்தவங்க யாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கல. இத பார்த்தா அசோக் ராஜுக்கும் காதம்பரிக்கும் என்னவோ போல இருந்துச்சு. அசோக் ராஜ் ஏதோ சொல்ல வந்தாரு. யுவராஜ் உடனே, நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஜனனிக்கு 21 வயசானதும் எங்க 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கும். மத்தது அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நேரா தன்னோட ரூமுக்கு போயிட்டான். அங்கிருந்து யுவராஜ் போனதுக்கு அப்புறம் காதம்பரி ஜனனி கிட்ட வந்து, அன்பா, உங்க 2 பேருக்கும் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. நீ முழு மனசோட அவனை ஏத்துக்கணும்னு சொன்ன அடுத்த நிமிஷம் இத கேட்டு சுயநினைவுக்கு வந்த ஜனனி, எனக்கு என்னாச்சு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுவும் இந்த டெவில் கூட? இனி நான் எப்படி இவன் கூட வாழ போறேன்? இதை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணுமான்னு பல எண்ணம் அவ மனசுக்குள்ள ஓடுச்சு. கழுத்துல இருந்த மஞ்சத்தாளிய ஒரு முறை தொட்டு பாத்துக்கிட்டா. அதுக்கு மேல அவளால அந்த அழுத்தத்தை தாங்கிக்கவே முடியல. அடக்கி வச்சிருந்த அழுகைய
மொத்தமா கொட்டி தீத்தா ஜனனி. என்ன ஆன்ட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? அவர் பாட்டுக்கு என் கையை பிடிச்சு பரபரன்னு இழுத்துட்டு போய் தாலியை கட்டிட்டாரு. நீங்க யாரும் அவரை தடுக்கவே இல்லைல்ல. உங்க எல்லாராலையும் இப்ப என்னோட வாழ்க்கை பாழாயிடுச்சு. கேட்க யாரும் இல்லைன்னு தானே நீங்களும் இப்படி அமைதியா இருந்துட்டீங்க. என்ன காவ்யா இதெல்லாம்? அவ கோபமா கேட்க காவ்யாக்கும் அழுக வந்துருச்சு. சாரி மச்சி, என்ன மன்னிச்சிடு. என்னால எதுவும் பண்ண முடியல. ஆனா உண்மையிலேயே உனக்கு நடந்தது அநியாயம்தான். பாட்டி, நீங்களாவது தடுத்து நிறுத்தி இருக்க கூடாதான்னு கேட்க லக்ஷ்மி தேவி, காவ்யா நீ அமைதியாயிரு. நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி நம்மனால எதையும் மாத்த முடியாதுன்னு சொன்னாங்க. காதம்பரி ஜனனியோட கைய பிடிச்சுக்கிட்டு, ஜனனி உன்னோட கோபம் நியாயமானதுதான், இல்லைன்னு நாங்க சொல்ல வரல. ஆனா யுவராஜ் ரொம்ப நல்லவன். அவனோட கோபமான முகத்தை மட்டும்தான் நீ பாத்திருக்க. ஆனா அவனுக்குள்ளயும் ஒரு நல்ல மனசு இருக்கு. உண்மையிலேயே அவன் ரொம்ப நல்லவம்மா. என்ன நீ நம்புன்னு சொன்னாங்க. ஜனனி, நீ வருத்தப்படாதம்மா. நீ எப்பவும் இந்த வீட்டு பொண்ணுதான். நாங்க அப்படிதான் உன்னை பாத்துக்கிட்டோம். நீ உரிமையோட இந்த வீட்டுல இருக்கலாம். அவன் உன்னை நல்லா பாத்துப்பான். அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் அசோக் ராஜ் ஆறுதல் சொன்னாரு. ஜனனி எதுவும் பேசாம அமைதியா எல்லார் பேசுறதையும் கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்ப காவ்யா ஜனனி கைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு நேரா தன்னோட ரூமுக்கு போய் கதவை சாத்துனா. காவ்யா கோவமா, உனக்கு என்னடி ஆச்சு? இப்ப வந்து இவ்வளவு சவுண்டு கொடுக்கற? என் அண்ணன் தான் உன்னை இழுத்துக்கிட்டு போய் தாலி கட்டுறாருன்னா நீ எதுவுமே சொல்லவே இல்லன்னு கேட்க, ஜனனியால அந்த கேள்விக்கு உடனடியா பதில் சொல்ல முடியல. ஆனாலும் நான் எதுவும் சொல்லலன்னு உனக்கு தெரியுமா? நான் அவரை தடுக்க ட்ரை பண்ணினேன். ஆனா அவர் கண்ணை பார்த்த உடனே என்னால எதுவுமே பண்ண முடியல. அதான் அமைதி ஆயிட்டேன்னு சொல்ல, நீ அமைதியா இருந்ததுனாலதான் இப்ப நீ அவரோட பொண்டாட்டி ஆயிட்டன்னு சொல்ல அப்படியே பெட்ல உட்காந்துட்டா ஜனனி. அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருந்துச்சு. காவ்யாவும் அதுக்கு மேல அவளை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, அமைதியா இருந்துட்டா. 3 மணி நேரம் கழிச்சு அங்க வந்த காதம்பரி ஜனனிக்கு சாப்பிட ஜூஸ் கொடுத்தாங்க. வேண்டான்னு சொன்னவளை அதட்டி குடிக்க வச்சாங்க. அவ குடிச்சு முடிச்சதும், ஜனனி இனி நீ இந்த ரூம்ல இருக்க கூடாதுமா. நீ யுவராஜோட ரூம்ல தான் இருக்கணும், வான்னு சொல்ல, என்ன ஆண்டி சொல்றீங்க? அந்த டெவில் கூட இருக்க சொல்றீங்களா? ஐயோ, என்னால இருக்க முடியாது. அவர் வீட்ல இருந்தாலே நான் பயந்துகிட்டு ரூமை விட்டு வெளியில வர மாட்டேன். அப்படி இருக்கிறப்ப ஒரே ரூம்ல போய் என்ன தங்க சொல்றீங்களே? இல்ல நான் போக மாட்டேன்னு ஜனனி கத்த ஆரம்பிச்சிட்டா. காவ்யாவும் அவளுக்கு சப்போர்ட்டா, மா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இவ இப்படி அண்ணன் கூட போய் இருப்பா? அவரை பத்தி தெரிஞ்சு நீ இப்படி பேசுறியே சொல்லி கேட்க, அப்ப சரியான நேரத்துக்கு உள்ள வந்த தர்ஷினி, ஜனனி நீ மட்டும் இப்ப அண்ணனோட ரூமுக்கு போகலைன்னா உன்னை கூட்டிட்டு போறதுக்கு அவரே இங்க வரலாம்னு சொன்னா. அக்கா என்ன சொல்றீங்கன்னு ஜனனி கேட்டா. ஆமா, ஒழுங்கா நான் சொல்றத கேட்டு என் கூட வான்னு தர்ஷினி சொல்ல, காவ்யாவும் ஆமா அந்த பிசாசு கோவப்படுறதுக்கு முன்னாடி ஒழுங்கா நீயே போயிடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜனனிக்கு யுவராஜோட கோபமான முகம்தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே அவ பயந்துகிட்டு, சரி சரி அவர் இங்க வர்றதுக்கு முன்னாடி நானே அங்க போய் தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு காதம்பரி கூட யுவராஜ் ரூமுக்கு கிளம்புனா. காதம்பரி யுவராஜ் ரூமுக்கு வெளியில நின்னுக்கிட்டு ஜனனிய உள்ள போக சொன்னா. என்ன ஆண்டி சொல்றீங்க? என்ன மட்டும் அந்த டெவில் கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு நீங்க தப்பிச்சிடலான்னு பாக்குறீங்களா? ஏன் நீங்க உள்ள வந்து விட மாட்டீங்களான்னு அவ முகத்தை சுழிச்சுக்கிட்டு கேட்க, காதம்பரி அவ கன்னத்துல கை வச்சுக்கிட்டு, அப்படியெல்லாம் இல்ல ஜனனி, நீ மட்டும் தான் உள்ள போகணும். வீட்ல உள்ளவங்க யாரும் இது வரைக்கும் யுவராஜ் ரூமுக்கு போனது கிடையாது. அவன் எங்க யாரையும் உள்ள அலோ பண்ணினதும் கிடையாதுன்னு சொன்னதும், என்ன ஆண்டி சொல்றீங்க? வீட்ல உள்ளவங்க யாரையும் அவர் உள்ள விடலையா? அப்படின்னா என்ன மட்டும் எப்படி விடுவாரு? உள்ள போனது என்கிட்ட கோபமா கத்துனா நான் என்ன பண்றது? எனக்கு பயமா இருக்கு, நான் போகலன்னு சொல்ல, காதம்பரி பாசமா, ஜனனி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. யுவராஜ் உன்கிட்ட கோவமா நடந்துக்க மாட்டான், நீ உள்ள போன்னு சொன்னாங்க. ஜனனி வேற எதுவும் பேசாம ரூம் கதவை திறந்து உள்ள எட்டி பார்த்தா. இது என்ன இவ்ளோ பெரிய ரூமா இருக்கு? உள்ள ஒரு ஊரே இருக்கலாம் போலயேன்னு சொல்ல, காதம்பரி இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ள போக சொல்ல, ஜனனி பயந்துகிட்டே உள்ள போனா. யுவராஜோட ரூமுக்குள்ள போன ஜனனி ரூம சுத்தியும் முத்தியும் பார்த்தா. அவன் அங்க இல்லைன்னதும் தான் அவளுக்கு நிம்மதியா இருந்துச்சு. உடனே தன்னோட போனை எடுத்து காவ்யாவுக்கு கால் பண்ணினா. ஜனனி கால் பண்ணவும் பதட்டத்தோட, என்னாச்சு மச்சின்னு கேட்க, ஒன்னும் இல்லடி, டெவில் அதான் உன்னோட அண்ணன் இந்த ரூம்ல இல்லன்னு சொன்னா. சரி, நீ அதை நினைச்சு பயப்படாத, அவன் வர்றதுக்குள்ள நீ பாட்டுக்கு படுத்து தூங்கிடுன்னு சொன்னா. அடியே, இந்த பிரச்சனைக்கு காரணமே நீதான். உன்னாலதான் நான் இங்க மாட்டிக்கிட்டேன். நீ சொன்னேன்னு தானே நான் உன் வீட்டுக்கு வந்தேன், இல்லைன்னா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன்.
இன்னைக்கு நைட்டு போகட்டும், காலையில வந்து உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அந்த ரூம்ல இருந்த பெரிய சோஃபால படுத்துக்கிட்டா. ஆனா அவளுக்கு தூக்கம் வரல. பக்கத்துல இருந்த ஸ்டடி ரூம்ல இருந்த யுவராஜ் ஷெல்ஃப்ல இருந்த ஆபீஸ் ஃபைல்களை எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் சிவா கிட்ட இருந்து அவனுக்கு கால் வந்துச்சு. கால் அட்டன் பண்ணினதும் சிவா, சார், சஞ்சனா அவளோட லவர் கிட்டயே போயிட்டா. ஆனா அவ உங்களை பிளாக்மெயில் பண்ண ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொன்னா. யுவராஜ் ஏளனமா, என்ன, அவ என்ன பிளாக்மெயில் பண்ண போறாளா? அவ பண்றத பண்ணட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த யுவராஜ் அவ குறைச்ச எடை போட்டுட்டான்னு நினைக்கிறேன் சொன்னா. அப்படின்னா பாஸ், அடுத்து என்ன பண்ணலாம்னு சிவா கேட்டான். முதல்ல அந்த கேசவனை பத்திய எல்லா எவிடன்ஸையும் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடு. அவன் இந்த ஜென்மத்துல வெளியில வரக்கூடாது. அந்த அளவுக்கு தண்டனை கிடைக்கணும். மத்த எல்லா விஷயத்தையும் நானே போலீஸ் கிட்ட பேசிக்கிறேன் யுவராஜ் சொன்னான். சரி பாஸ் சொன்ன சிவா கொஞ்சம் தயங்கிட்டு, சார், இந்த சஞ்சனாவ என்னதான் பண்றதுன்னு கேட்க, அவ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ பண்ணட்டும். அதுக்கப்புறம் உன்கிட்ட இருக்கிற போட்டோவை நீ சோசியல் மீடியால அப்லோட் பண்ண. அன்னைக்கு நைட் அவ உண்மையிலேயே யாரோட இருந்தான்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேணாமான்னு கேட்டான். சிவா உடனே, ஓகே பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன்னு சொன்னா. யுவராஜ் போன் பேசி முடிச்சிட்டு தன்னோட ரூமுக்கு போனா. யுவராஜ் ரூமுக்குள்ள இருந்த ஜனனி தூக்கம் வராம புலம்பிக்கிட்டு இருக்கா. தன்னோட ரூம்ல யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட யுவராஜ் கதவை திறந்துகிட்டு உள்ள போனா. கதவு திறக்கிற சத்தம் கேட்ட உடனே ஜனனி போர்வை இழுத்து மூடிக்கிட்டா. உள்ள வந்த யுவராஜ் சோஃபால படுத்திருக்கிறது ஜனனி தான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டான். அவளை டிஸ்டர்ப் பண்ணாம சிரிச்சுக்கிட்டே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தான். போர்வை இடுக்கு வழியா அவனை பார்த்த ஜனனி தன் கண்ணை இருக்க மூடிக்கிட்டு, ஐயோ கடவுளே, நீ ஏன் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்க? இந்த டெவலோட ரூம்ல எங்க நான் நிம்மதியா தூங்குறது நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்த யுவராஜ் நேரா ஜனனி கிட்ட வந்தான். யுவராஜ் தங்கிட்ட வர்றத பார்த்ததும் ஜனனிக்கு பயம் தாங்கல. அவளோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. ஜனனி தூங்குற மாதிரி நடிக்கிறான்னு யுவராஜுக்கு நல்லா தெரிஞ்சது. யுவராஜ் அவ முன்னாடி மண்டி போட்டு அவ மேல இருந்த போர்வைய எடுத்தான். ஜனனி இன்னமும் கண்ணை மூடிக்கிட்டு தூங்குறது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா. அவ மனசுக்குள்ள, கடவுளே, இங்க என்ன நடக்குது? நான் இந்த ரூமுக்கு வந்திருக்கவே கூடாது. அடியே காவ்யா, எங்கடி இருக்க? என்ன வந்து காப்பாத்துடி நினைச்சுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் ஜனனி முகத்தையே பாத்துக்கிட்டு இருந்த யுவராஜ் அவ காதுக்கு பக்கத்துல வந்து, நீ இன்னும் தூங்கல, தூங்குற மாதிரி நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும் சொன்னா. அவன் சொன்னதை கேட்ட ஜனனி மனசுக்குள்ள, அடச்ச ஜனனி, உனக்கு தூங்குற மாதிரி கூட நடிக்க தெரியல. ஒழுங்கா நடிக்க தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு நீ இவங்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஜனனி கிட்ட வந்த யுவராஜ் கண்ணை மூடி ஜனனி தலையில வருடி கொடுக்கறதுக்காக போனா. அப்போ யுவராஜ பார்த்த ஜனனி பயந்து போய் உடனே கண்ணை திறந்து பார்த்தா. யுவராஜ ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு நெருக்கமா பார்த்தவளுக்கு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குச்சு. ஐயோ, இவன் ஒரு டெவல், ஆனா அழகான டெவலா இருக்கானே மனசுக்குள்ள நினைச்சு திரும்பவும் கண்ணை மூடி போர்வைய போத்திக்கிட்டா. இத பார்த்த யுவராஜ், இப்ப நீ கண்ணை மூடிக்கிட்ட சரி, இனி வாழ்நாள் முழுக்க நீ என்ன பாத்துக்கிட்டு தானே இருக்கணும் நினைச்சு அவளை தொந்தரவு செய்ய வேணான்னு அவன் பெட்ல போய் படுத்துக்கிட்டு அவளை வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருந்தவன் கொஞ்ச நேரத்துல அப்படியே தூங்கிட்டான். அவன் தூங்கினதுக்கு அப்புறம் தான் ஜனனிக்கு நிம்மதியா இருந்துச்சு. பரவாயில்லையே, ஒன்னும் பண்ணாம விட்டுட்டானே, எல்லாரும் சொல்ற மாதிரி கொஞ்சம் நல்லவனாவும் இருப்பானோ குழப்பமா யோசிச்சுக்கிட்டு இருந்தவ அப்படியே படுத்து தூங்கிட்டா. மறுநாள் காலை யுவராஜ் தூங்கி எழுந்து கண்ணை விழிச்சதும் அவன் கண்ணு முன்னாடி ஜனனி இருந்தா. தூங்குறப்ப ஜனனி ரொம்ப அப்பாவியாகவும் அழகாவும் இருந்தா. எழுந்த உடனே முதல்ல தான் காதலிக்கிற பொண்ணோட முகத்தை பார்த்த இந்த டேவை அவனால மறக்கவே முடியாது. ஜனனி குழந்தைத்தனமா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆக எழுந்து போனா. ஜனனி இது எதுவுமே தெரியாம நிம்மதியா தூங்கிட்டு இருந்தா. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்த யுவராஜ் ஜனனி இன்னும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தான். அவளோட ஒரு கால் சோஃபாலையும் இன்னொரு கால் தரையிலயும் இருந்துச்சு. இத பார்த்த யுவராஜ் சிரிச்சுக்கிட்டே அவ பக்கத்துல போய் குட் மார்னிங்னு சொன்னா. அவன் சொன்னது ஜனனி காதுல விழுந்துச்சா இல்லையான்னு தெரியல. அவ புரண்டு படுத்து இழுத்து போத்திக்கிட்டா. யுவராஜ் வேற எதுவும் சொல்லாம கீழே இறங்கி வந்தான். ஹால்ல லக்ஷ்மி தேவி, அசோக் ராஜ், காதம்பரி எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. காதம்பரி யுவராஜ பார்த்த உடனே, தம்பி உட்காருப்பா, நான் உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. இல்ல, எனக்கு எதுவும் தேவையில்லன்னு சொல்லிட்டு யுவராஜ் வெளியில போக ஆரம்பிச்சான். அத பார்த்த லக்ஷ்மி தேவி, நில்லு யுவராஜ், இப்ப எங்க போறன்னு கேட்க,
யுவராஜ் திரும்பி கூட பார்க்காம ஆபீஸ்க்கு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தான். உடனே பாட்டி, ஒரு நிமிஷம் இரு, உனக்கு நேத்து தான் கல்யாணம் ஆகியிருக்கு, ஆனா நீ என்னன்னா இன்னைக்கு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டன்னு கேட்க, யுவராஜ் திரும்பி பார்த்து, இப்ப என்ன பாட்டி, நேத்து கல்யாணம் ஆனா இன்னைக்கு ஆபீஸ் போக கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்னன்னு கேட்க, யுவராஜ், உங்க 2 பேரோட கல்யாணம் யாருக்குமே தெரியாம வீட்ல சிம்பிளா நடந்துருச்சு. நாங்க எல்லாரும் சேர்ந்து ரிசப்ஷன் வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்கோம்னு சொல்ல, ஒரு செகண்ட் நிதானமா அவங்கள பார்த்தவன், ஜனனிய பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது, அது அவளுக்கு பாதுகாப்பா இருக்காது பாட்டி யுவராஜ் சொல்ல, ஏன் இப்படி சொல்றான்னு குழப்பமானாங்க. ஆனா அவன் சொன்னதை ஏத்துக்கிட்ட அசோக்ராஜ், ஆமா இவன் சொல்றதும் சரிதான், ஜனனிய பத்தி இப்போதைக்கு வெளியே தெரிய வர்றது சரியில்லை, அவ இன்னும் சின்ன பொண்ணாதான் இருக்கா, அவளுக்கு இன்னும் பக்குவம் வரணும், இப்போதைக்கு அவளால வெளி உலகத்துல இருக்கிறவங்கள ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. சரி ஓகே, நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான், ரிசப்ஷன் வைக்க வேணாம் ஓகே, ஆனா அவ மருமகளா இன்னைக்கு முதல் நாள் சமைக்கணும், அத நீ சாப்பிடணும், அந்த சடங்கையாவது செய்யலாமா இல்லையா லக்ஷ்மி கேட்க, அசோக்ராஜ், சரிம்மா உங்க விருப்பப்படி இதை பண்ணிடலாம்னு சொன்னாரு. லக்ஷ்மி தேவி உடனே, சரி நம்மளோட புது மருமக எங்க காணோம்னு கேட்க, மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்த காவ்யா, உங்களோட புது மருமக இந்நேரம் குப்புறப்படுத்து கும்பகரண மாதிரி தூங்கிட்டு இருப்பா, இதுல அவ உங்களுக்கு இன்னைக்கு சமைச்சு வேற கொடுக்கணுமா, தண்ணிய கொடுத்தா நல்லா சூடு பண்ணி தருவா, அதுவே அவளுக்கு பெரிய வேலைன்னு சொல்ல, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த யுவராஜ் சட்டுன்னு திரும்பி மாடிக்கு போனா. ஆ, நம்ம யுவராஜா எதுன்னு ஆச்சரியமா அவன் போறதையே பாத்துட்டு இருந்தாங்க. காவ்யா சொன்னது மாதிரியே ஜனனி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தா. யுவராஜ் அவ பக்கத்துல போய், ஜனனி எழுந்துரு, விடுஞ்சிடுச்சுன்னு எழுப்பினா. புரண்டு படுத்த ஜனனி, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறனே ப்ளீஸ்ன்னு சொன்னா. யுவராஜ் உடனே, இல்ல இப்ப நீ உடனே எழுந்திருக்கணும்னு சொன்னா. யுவராஜ் சொன்னதை காதுல வாங்காம ஜனனி தூங்கிட்டு இருந்தா. யுவராஜ் உடனே அவ பக்கத்துல போய் போர்வையை பிடிச்சு இழுத்தான். இதனால கோபமான ஜனனி உடனே எழுந்து உட்காந்துக்கிட்டு, என்கிட்ட இருந்து போர்வையை பிடுங்க, உனக்கு எவ்வளவு தைரியம்னு கோபமா கேட்டா. எதிர்க்க யுவராஜ் நிக்கிறத பார்த்ததும் அப்படியே அமைதி ஆயிட்டா. ஐயோ இவனா நீ நினைச்ச ஜனனி, ஐயோ சாரி மன்னிச்சிருங்க, நீங்க எனக்கு தெரியாதுன்னு பயந்துகிட்டே சொன்னா. ஜனனி இப்படி பேசுறத பார்த்து சிரிச்ச யுவராஜ், கொஞ்சம் சீக்கிரம் ரெடியாகி கீழே வா, எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா. விட்டா போதும்னு நினைச்சு, நான் ரெடி ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே போக நினைச்சா. இத கவனிச்ச யுவராஜ், எங்க போற நில்லுன்னு சொன்னா. நான் காவ்யாவோட ரூமுக்கு ஃப்ரெஷ் அப் ஆக போறேன், இங்க எதுவுமே இல்லன்னு சொன்னா. அடுத்த செகண்ட் வெளியே யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. யுவராஜ் கதவை திறந்தான். வெளியே ஒரு வேலைக்கார அம்மா ஒரு ட்ரெஸ்ஸோட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, இந்த புடவைய பெரியம்மா ஜனனியம்மா கிட்ட கொடுத்து கட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க. சரி, அதை என்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி யுவராஜ் அதை வாங்கிட்டு கதவை மூடிட்டு உள்ள வந்து ஜனனி கிட்ட, இப்போ உன்னோட பிரச்சனை சரியாயிடுச்சா, உனக்கு தேவையான ட்ரெஸ் இங்கே வந்துருச்சு, போய் சீக்கிரம் ரெடியாகன்னு சொன்னா. பிரச்சனை எங்க முடிஞ்சது, இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது, எனக்கு புடவையே கட்ட தெரியாது, இப்ப நான் என்ன பண்றது, காவ்யாவை தான் கூப்பிடணும். அச்சச்சோ, அந்த வில்லங்கம் வேண்டாப்பா, அவளுக்கு புடவைனா என்னன்னே தெரியாது, அதுக்கு நானே கட்டிக்கலாம். கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பிரச்சனைய கொடுக்கற. ஜனனி ஏதேதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து, என்ன யோசிச்சுட்டு இருக்க, சீக்கிரம் கிளம்புன்னு சொன்ன. யுவராஜ் கணீர்னு சொன்னதும் அவன் கையில இருந்த புடவைய வாங்கிட்டு ஜனனி பாத்ரூம்குள்ள ஓடிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சுட்டு கதவை திறந்து ரூம்ல யுவராஜ் இருக்கானான்னு எட்டி பார்த்தா. அவன் இல்லைங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து யூடியூப்ல சாரி எப்படி கட்டுறதுன்னு சில வீடியோவை பார்த்தா. எப்படியோ அதை பார்த்து ஓரளவுக்கு புடவைய கட்டி முடிச்சுட்டு கண்ணாடியில தன்னை பார்த்துக்கிட்டு, பரவாயில்ல ஜனனி, நீயும் புடவைய நல்லா தான் கட்டியிருக்க, ஆனா எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கே. சரி ஓகே, காதம்பரி ஆண்டி கிட்ட போய் சரி பண்ணிக்கலாம்னு கிளம்பி ரூமை விட்டு வெளியே வந்தா. காதம்பரி அவ கண்ணுல பட்ட உடனே, ஆண்டி ஏன் எனக்கு இந்த புடவை கொடுத்தீங்க, எனக்கு புடவை எப்படி கட்டுறதுன்னு கூட தெரியாது, நான் யூடியூப்ல பார்த்து எப்படியோ கஷ்டப்பட்டு கட்டிட்டு வந்திருக்கேன், ஆனாலும் கொஞ்சம் சரியில்லைன்னு தான் தோணுது அப்படின்னு புடவையை பிடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தா. அவ சொன்னதை கேட்ட காதம்பரி அவளை பார்க்க ஆரம்பிச்சா. ஜனனி மரூன் கலர் சாரியில ரொம்ப அழகா இருந்தா. ஜனனி, நீ இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்க, கொஞ்சம் சரி பண்ணணுவான்னு சொல்லி ஜனனியை அழைச்சுக்கிட்டு போய் சாரிய சரி பண்ணி விட்டுட்டு தன்னோட பீரோல இருந்து ஒரு தோடை எடுத்து ஜனனி கிட்ட கொடுத்து, இத போட்டுக்கோன்னு சொன்னா. ஜனனி அதை போட்டுக்கிட்டா. அப்புறம் 2 பேரும் ஒன்னா கீழே இறங்கி வந்தாங்க. ஜனனிய பார்த்த காவ்யா
அவகிட்ட ஓடி வந்து, ஏய் மச்சி, ரொம்ப அழகா இருக்க. ஐயோ சாரி சாரி அண்ணி, நீ கிண்டல் பண்ணினா. ஏய் கிண்டல் பண்றியா ஜனனி கேட்க, புன்னகையோட காவியா ஜனனியே பாத்துட்டு இருந்தா. காதம்பரி ஜனனி கிட்ட, ஜனனி, இன்னைக்குதான் கல்யாணம் முடிஞ்ச முதல் நாள், எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. இத கேட்ட ஜனனி சரின்னு தலையாட்டிட்டு எல்லார் கால்லயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா. நல்லா இருமா, ராஜ் குடும்பத்தோட மூத்த மருமகளே, வெல்கம் நான் அசோக் குமார் வாழ்த்தினாரு. எல்லா செல்வங்களும் பெற்று நீடோழி வாழணுமான்னு வாழ்த்தி அவ நெத்தியில முத்தம் கொடுத்தாங்க லக்ஷ்மி பாட்டி. அது எல்லாமே ஜனனிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருமே இல்லாத அவளுக்கு இவ்ளோ பேர் இன்னைக்கு சொந்தமாகிட்டாங்கிறத நினைக்கிறப்பவே அவளுக்கு உற்சாகமா இருந்துச்சு. இதெல்லாம் அந்த யுவராஜ்னால தான். ஆனாலும் அவன் டெவில் தான், இவ கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு மனசுக்குள்ள நீயா நானா நடத்திக்கிட்டு இருந்தா. அப்ப லக்ஷ்மி தேவி, ஜனனி, இன்னைக்கு நீ முதல் தடவை மாமியார் வீட்டுல சமைக்கணும்னு சொன்னாங்க. 1000 வாலா சரவடி வெடிச்ச மாதிரி அரண்டு போய் நின்னா நம்ம ஜனனி அந்த வார்த்தையை கேட்டதும். என்னது சமையலா? நானா? அட ஊதுங்கடா சங்கு, ஆயம் தண்ட சோறு கிங்கு விஐபி படத்துல தனுஷ் ஹை பிச்சில கத்துற மாதிரி இருந்துச்சு. லக்ஷ்மி தேவி, ஜனனி, இன்னைக்கு நீ முதல் தடவை மாமியார் வீட்டுல சமைக்கணும்னு சொன்னாங்க. உடனே ஜனனி ஷாக் ஆயிட்டா. இத பார்த்த காவ்யா சிரிச்சுக்கிட்டே, நீ ரொம்ப எல்லாம் பண்ண வேணாம், ஒரு கேசரி பண்ணு, அது போதும், அதுவும் தெரியலனா யூடியூப் பார்த்து பண்ணுன்னு சொன்னா. காதம்பரி உடனே, அத்தை நான் பண்றேன், அவ சும்மா என் பக்கத்துல நின்னா போதும்னு சொன்னா. லக்ஷ்மி தேவி யோசிச்சு, இல்ல காதம்பரி, எல்லாத்துக்கும் ஒரு சடங்கு சம்பிரதாயம் இருக்கு, அதனால இன்னைக்கு நாம ஜனனி கையால தான் சமைச்சு சாப்பிடணும், அதனால தனியா ஜனனிய செய்யட்டும்னு சொன்னாங்க. சரின்னு எல்லாரும் ஜனனிவே தனியா சமைக்க சொன்னாங்க. கூட ஹெல்ப்புக்கு காதம்பரி இருந்தாங்க. ஜனனி யூடியூப பார்த்து கேசரி செஞ்சுக்கிட்டு இருந்தா. காதம்பரி யார்கிட்ட இருந்தோ போன் வந்துச்சுன்னு வெளியே போயிட்டாங்க. அப்போ உள்ள வந்த காவ்யா, மச்சி என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, தெரியலடி, நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இது எதுலயுமே விருப்பம் இல்ல, நான் இனி இங்க இருக்க போறதில்ல, இந்த கல்யாணம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலன்னு சொன்னா. ஏன் திரும்ப திரும்ப நீ இப்படி பேச ஆரம்பிச்சுட்டன்னு காவ்யா கேட்க, அப்புறம் நான் வேற என்ன சொல்றது, முதல்ல அந்த டெவில ஹேண்டில் பண்ணி ஆகணும், அப்புறம் இந்த புடவைய நான் டெய்லி கட்டிக்கிட்டு இருக்கணும், இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், உன் அண்ணன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனே ஏதாவது குளத்துல விழுந்து நான் செத்துருக்கணும்னு புலம்பிட்டு இருந்தவ, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜனனி வெளியில போனா. காவ்யா கேசரிய டேஸ்ட் பண்ணி பார்த்தா. சுகர் கம்மியா இருக்கிறத பார்த்து 4 ஸ்பூன் சுகரை அதுல போட்டுட்டு, இப்பதான் இது நல்லா இருக்கும்னு நினைச்சா. அப்பாடா ரெடி ஆயிடுச்சுன்னு காவ்யா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கிச்சனை விட்டு வெளியில வந்துட்டா. கிச்சன்ல இருந்து வெளியில வந்த ஜனனி கிட்ட, என்ன ஜனனி, கேசரி ரெடி ஆயிடுச்சான்னு காதம்பரி கேட்க, பண்ணிட்டேன் ஆண்டி, ஆனா இன்னும் சுகர் மட்டும் தான் போடணும், ஒரு 2 நிமிஷம் ஆண்டி, ஒரு முக்கியமான வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா. ஜனனி சொன்னதை கேட்ட காதம்பரி, எங்க ஜனனி மறந்துட போறாளோன்னு நினைச்சுக்கிட்டு கிச்சனுக்கு வந்து 4 ஸ்பூன் சுகரை அள்ளி கேசரியில போட்டு கிண்டி விட்டுட்டு திரும்பவும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வெளியில வந்துட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்த ஜனனி கிச்சன்ல காவ்யா இல்லைங்கிறத பார்த்துட்டு, இவ எங்க போனான்னு தெரியலையே, சரி முதல்ல இந்த கேசரிய செஞ்சு முடிப்போம் நினைச்சு அவ 4 ஸ்பூன் சர்க்கரைய போட்டா. எல்லாரும் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஜனனி எல்லாருக்கும் கேசரி கொண்டு வந்து கொடுத்தா. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்களோன்னு ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா ஜனனி. முதல்ல சாப்பிட்ட காவ்யா, ஐயோ நான் சுகர் ஒழுங்கா தானே போட்டேன், எப்படி இது சக்கரை பாகம் ஆச்சுன்னு தெரியலையே, நான் போட்டது தெரியாம திரும்பவும் ஜனனி சுகர் போட்டுட்டாளோன்னு நினைச்சா. ஆனா எதுவும் சொல்லல. காதம்பரியும் மனசுக்குள்ள, என்ன இவ்ளோ ஸ்வீட்டா இருக்கு, ஜனனியும் சுகர் போட்டாளோன்னு நினைச்சாங்க. ஆனா யாரும் எதுவும் சொல்லல. யாரும் எதுவும் சொல்லாதத பார்த்த ஜனனி, ஏன் நல்லா இல்லையா, யாருமே எதுவுமே சொல்லலன்னு கேட்க, இல்ல சூப்பரா இருக்குன்னு மாத்தி மாத்தி சொன்னாங்க. அப்ப நானும் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு அவ ஸ்பூன் எடுத்து சாப்பிட போனா. அப்ப எல்லாரும் சேர்ந்து, இல்ல நீ சாப்பிட கூடாதுன்னு அவளை தடுத்துட்டாங்க. எல்லாரும் சொன்னதை பார்த்து ஷாக் ஆனவ, என்னாச்சு, நான் ஏன் சாப்பிட கூடாதுன்னு சொல்றீங்கன்னு கேட்டா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி சாப்பிடணும்னு தர்ஷினி சொன்னா. ஐயோ என்னால எல்லாம் முடியாதுப்பா, நான் கொடுக்க மாட்டேன்னு ஜனனி சொன்னா. காவ்யாவும், ஆமா பாட்டி, அவ எடுத்துட்டு போக வேணாம்னு சொன்னா. எல்லாரும் வாய மூடுங்க, அவ பண்ணினத அவ கையாலேயே தன்னோட புருஷனுக்கு கொடுக்கட்டும், அவளோட புருஷனே இது எப்படி இருக்குன்னு அவளுக்கு சொல்லுவான்னு சொன்னாங்க.
வேற வழி இல்லாம ஜனனியும் பயந்துகிட்டே அதை எடுத்துக்கிட்டு மாடிக்கு போனா. ஜனனி அங்கிருந்து போனதும், ஏன் லட்சு ஜனனியை இப்படி அந்த பிசாசு கிட்ட மாட்டி விட்டீங்க? அவன் கோவத்துல கத்துனா, பாவம் இவ பயந்துர போறா காவியா சொன்னா. அவன் எதுவும் சொல்ல மாட்டான். ஏன்னா யுவராஜுக்கு ஜனனிய ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அவன் ஒண்ணு சும்மா ஜனனிய கல்யாணம் பண்ணிக்கல, அவளை பிடிச்சதுனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னாங்க. யுவராஜோட ரூம். யுவராஜ் சோஃபால படுத்திருந்தான். பொறுமையா ஜனனி ரூமுக்குள்ள வந்து யுவராஜ் பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்தா. ரூமுக்குள்ள ஜனனி வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டவன், என்னாச்சு, ஒழுங்கா ஸ்வீட் செஞ்சு முடிச்சிட்டியான்னு கேட்டான். யுவராஜோட குரலை கேட்டு கொஞ்சம் பயந்து போன ஜனனி, செஞ்சுட்டேன், பாட்டி உங்களுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னா. என் பின்னாடியே நின்னுகிட்டு இருந்தா நான் எப்படி சாப்பிடுறதா, முன்னாடி வான்னு சொன்னா. அவளை சேர்ல உட்கார சொல்லிட்டு யுவராஜ் கேசரிய சாப்பிட ஆரம்பிச்சான். அவன் ஒரு வாய் சாப்பிட்டதுமே கேசரியில போட்டிருந்த சுகர் வாய் முழுக்க பரவிடுச்சு. அது ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. யுவராஜ் உடனே ஜனனிய பார்த்து, நீதான் அதை பண்ணினியான்னு கேட்டான். ஆமான்னு ஜனனி தலையாட்டினதும், நீ இத டேஸ்ட் பண்ணியான்னு கேட்க, ஜனனி இல்லன்னு தலையாட்டிட்டு தைரியமா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டா. யுவராஜ், அத நீயே டேஸ்ட் பண்ணி பாருன்னு ஒரு ஸ்பூனை எடுத்து அவ வாயில ஊட்டி விட்டான். அவ அப்படி செய்வான்னு ஜனனி எதிர்பார்க்கல. அப்படியே ஷாக் ஆயிட்டா. ஒரு வாய் சாப்பிட்டவ, ஐயோ என்ன இவ்ளோ ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்ல, ஆமா ஆமா ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு சொன்ன யுவராஜ் திரும்பவும் அதை சாப்பிட ஆரம்பிச்சான். அவன் சாப்பிடத பார்த்த ஜனனி, அப்புறம் அதை சாப்பிடுறீங்க, வேணா வச்சுடுங்க, நான் அவனை தடுக்க ட்ரை பண்ணினா. அவ சொன்னதை கேட்ட யுவராஜ் அவளை பார்த்து, என் ஏஞ்சல் எனக்காக செஞ்சது, அதனால இத ஃபுல்லா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு முழு கேசரியும் சாப்பிட்டு முடிச்சான். அவன் சொன்ன வார்த்தை அவளுக்கு கொஞ்சம் விசித்திரமா தெரிஞ்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜனனி அங்கிருந்து கிளம்பிட்டா. மறுபுறம் காவ்யாவின் அறை. காவ்யாவோட ரூமுக்கு வந்த ஜனனி கோவமா, என்னோட கேசரியை என்னடி பண்ணி வச்ச? நான் உன்னை சுகர் போட சொன்னா, அப்படியே போடுறதா இருந்தாலும் ஏற்கனவே போட்டிருக்கனா இல்லையான்னு பார்க்க மாட்டியான்னு கேட்க, மச்சி இதுல ஏன் தப்பு எதுவும் இல்லடி, நான் கரெக்டா தான் சுகர் போட்டேன், அதுக்கப்புறம் அம்மாவும் போட்டிருக்காங்க, நீயும் போட்டிருக்க, அதனாலதான் கேசரி இப்படி ஆயிடுச்சுன்னு காவியா சொல்ல, சரி அதை விடு, அதான் இவ்ளோ ஸ்வீட்டா இருக்குன்னு தெரியுதுல்ல, தெரிஞ்ச எதுக்கு என்ன உன் அண்ணன் கிட்ட எடுத்துக்கிட்டு போக விட்டன்னு கேட்டா. நான் போக வேணான்னு சொல்லலான்னு தான் மச்சி நினைச்சேன், ஆனா லட்சு தான் என்ன தடுத்து நிறுத்திடுச்சு, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ரூமுக்கு வந்த காதம்பரி, இங்க என்ன நடக்குது, எதுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, காவியா ஓடி வந்து தன்னோட அம்மா பக்கத்துல நின்னுக்கிட்டு, மதர் அவகிட்ட நீயே சொல்லு, கேசரியில நீயும் தானே சுகர் போட்ட நான் சொல்ல, என்ன சொல்ற, நானுமா, அப்ப வேற யாரு போட்டான்னு காதம்பரி கேட்க, ஜனனி காவ்யாவை முறைச்சு பாத்துக்கிட்டு, உங்க பின்னாடி நிக்கிறான்ல இந்த ராட்சசி தான்னு சொல்ல, காதம்பரி உடனே, ஓ அதனாலதான் அது அவ்வளோ ஸ்வீட்டா இருந்துச்சா, சரி விடுங்க பாத்துக்கலாம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே சமைச்சதுக்காக ஏன் சார்பா உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட்னு சொல்லி ஜனனி கையில ஒரு பாக்ஸ கொடுத்தாங்க. அத பார்த்த ஜனனி, என்ன ஆண்டி இதெல்லாம்னு சொல்ல, இது நம்ம பாரம்பரிய நகை, இத நான் இந்த வீட்டு மூத்த மருமக ஜனனி கிட்ட கொடுக்கறேன்னு காதம்பரி சொன்னா. இல்ல ஆண்டி எனக்கு இதெல்லாம் வேணாம்னு சொல்லவும், நீ இந்த வீட்டோட மூத்த மருமக, மத்தவங்களுக்கு இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கும் இருக்கு, இனிமே இது உன்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி அவ கையில கொடுத்துட்டு அங்கிருந்து காதம்பரி போயிட்டா. இங்க என்ன நடக்குது, இந்த கல்யாணத்தை நான் இன்னும் முழுசா கூட ஏத்துக்கல, ஆனா இவங்க என்னன்னா குடும்பத்தோட பாரம்பரிய நகையெல்லாம் குடுக்கறாங்களே ஜனனி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, என்னாச்சு மச்சி என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு காவியா கேட்க, அது ஒன்னும் இல்லடின்னு சொன்ன ஜனனி காவியா கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சா. அப்பதான் அவங்க ரெண்டு பேரோட மொபைலுக்கும் அவங்க காலேஜ்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு. இன்னும் 2 நாள் கழிச்சு காலேஜ் ரீஓபனிங்னு வந்திருந்த மெசேஜ பார்த்து ரெண்டு பேரும் ஹாப்பி ஆனாங்க. அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நமக்கு காலேஜ் ரீஓபன் ஆக போகுது, குறைஞ்சது காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் காலேஜ்ல இருப்போம், இங்க இருக்கிற பிரச்சனையில இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டே சொன்னா ஜனனி. காவியாவோ, ஆமா மச்சி நீ சொல்றதும் சரிதான், இன்னைக்கு ஒரு நாள்லயே என்னென்னமோ நடந்துருச்சுன்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப உள்ள வந்த தர்ஷினி, ஹே காய்ஸ், ரெண்டு பேருக்கும் ஒரு குட் நியூஸ், நானும் உங்க காலேஜ்ல தான் டிராமா கிளப் டைரக்டரா ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னா. தர்ஷினி சொன்ன அடுத்த செகண்ட் காவ்யா, ஐயோ வீட்லதான் உன் தொல்லை தாங்கலேனா இனி காலேஜ்லயும் உன் தொல்லை தாங்காதே சொல்ல,
அப்ப தர்ஷினி ஏதோ சொல்ல வந்தா. அப்ப குறுக்கிட்ட ஜனனி, போதுண்டி, கொஞ்ச நேரம் புலம்பாம அமைதியா இருன்னு சொன்னா. தர்ஷினி அக்கா, நீங்க எங்க காலேஜ்ல டிராமா கிளப் டைரக்டரா வரப்போறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் டிராமா கிளப்ல ஜாயின் பண்ணலாமான்னு கேட்க, ஓஎஸ், தாராளமா ஜாயின் பண்ணலாம். நீ ஆடிஷன்ல வந்து கலந்துக்கன்னு சொன்னா. அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்த ஜனனி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரூமுக்கு போனா. யுவராஜ் ஸ்டடி ரூம்ல இருக்கிறத அவ கவனிக்கல. ரூமுக்கு வந்த ஜனனி சோஃபால படுத்துக்கிட்டு, இந்த ரூம் ரொம்ப நல்லாதான் இருக்கு. நான் கூட அந்த டெவில் மாதிரியே உருன்னு இருக்கும்னு நினைச்சேன். பரவாயில்ல, அந்த டெவிலுக்குள்ளயும் ஒரு ரசனை இருக்குப்பா. நான் ஜனனி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஸ்டடி ரூம்ல இருந்து வெளியில வந்த யுவராஜ் ஜனனி சொன்ன எல்லாத்தையும் கேட்டான். அதெல்லாம் கேட்டதும் யுவராஜ் முகத்துல சிரிப்பு வந்துருச்சு. அவன் ஜனனி கிட்ட, ஹேய், என்னை பத்தி ஏதாவது சொன்னியா என்ன கேட்டான். யுவராஜோட வாய்ஸ கேட்டு ஷாக்கான ஜனனி பயத்துல எழுந்து சோஃபால உட்காந்துக்கிட்டு, இல்லையே, நான் எதுவுமே சொல்லலையே, உங்க காதுல ஏதாச்சும் விழுந்துச்சா என்ன கேட்க, இல்ல, நீ ஏதோ பேசின மாதிரி இருந்துச்சு, ஆனா அது சரியா என் காதுல விழல, அதான் கேட்டேன் சொல்ல. இல்ல, நான் எதுவும் சொல்லல மிஸ்டர் யுவராஜ் ஜனனி சொன்னா. பயப்படாத ஜனனி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பரவாயில்ல, நீ என்ன சொன்னேன்னு சொல்லு. ஆமா, நீ என்ன எப்படி கூப்பிட்ட கேட்க, அது வந்து நான் மிஸ்டர் யுவராஜ்னு தான் கூப்பிட்டேன்னு பயந்துக்கிட்டு சொன்னா. யுவராஜ் அவளை முறைச்சு பார்த்துக்கிட்டு, இல்ல, நீ பொய் சொல்ற. நீ என்கிட்ட டைரக்டா பேசுறப்ப சார்னு சொல்ற, அதே நான் இல்லாதப்ப எப்படி கூப்பிடுறன்னு கேட்டுக்கிட்டே அவகிட்ட போனா. யுவராஜ் தங்கிட்ட வரத பார்த்து பயந்த ஜனனியோட ஹார்ட் வேகமா துடிக்க ஆரம்பிச்சது. அவ கண்ணு ரெண்டும் பட்டாம்பூச்சி மாதிரி படபடபடன்னு அடிக்க ஆரம்பிச்சது. யுவராஜ் ஜனனி கிட்ட போய் சோஃபால அவ பக்கத்துல உட்காந்து, இப்ப சொல்லு, நீ என்னன்னு கூப்பிட்டன்னு கேட்க, பயந்து போன ஜனனி சோஃபால ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு, நான் உங்களை அப்பவும் மிஸ்டர் யுவராஜ்னு தான் கூப்பிட்டேன்னு சொன்னா. யுவராஜ் பொறுமையா, இல்ல ஏஞ்சல், நீ என்கிட்ட போய் சொல்ற, உண்மைய சொல்லுன்னு கேட்டான். ஜனனி, அது வந்து தடுமாறும்போது, ஏன் இப்படி பயப்படுற, சொல்லு, நீ என்னன்னு சொல்லி கூப்பிட்ட கேட்க, ஜனனி பொறுமையா டெவில்னு சொல்லிட்டு பயத்துல தன்னோட கண்ணை இறுக்கமா மூடிக்கிட்டா. யுவராஜ் ஜனனி சொன்னதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே அவகிட்ட, என்ன டெவிலா, நீ என்ன டெவில்னு சொல்ற அளவுக்கு நான் அப்படி என்ன வேலை பார்த்தேன்னு கேட்க, கண்ணை திறந்து யுவராஜ பார்த்த ஜனனி, ஒரு நாள் என் கண்ணு முன்னாடியே தான் கொலை பண்ணினா. அதுவும் இல்லாம எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிட்டு எல்லார் மேலயும் கோவப்படுறான். ஆனா இப்ப அப்படியே டோட்டலா ஆளே மாறிட்டானே. இவனை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியலையே. நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, யுவராஜ், சொல்லு, நான் அப்படி என்ன பண்ண கேட்க, ஜனனி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா. அப்புறம், அது வந்து இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதமா இல்லையான்னு கூட கேட்காம நீங்க பாட்டு இழுத்துக்கிட்ட போய் உட்கார வச்சு தாலி கட்டிட்டீங்கன்னு சொல்ல. யுவராஜ் உடனே, நான் ஒன்னும் உன்னை கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணலையே சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட ஜனனி, ஆனா என்ன கட்டாயப்படுத்தி தானே கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்க, இல்ல, நான் உன்னை கட்டாயப்படுத்தலாம் இல்லன்னு யுவராஜ் சொன்னான். அதுக்கு ஜனனி, அப்ப நீங்க பண்ணினதுக்கு பேர் என்னவான்னு கேட்க, இது உன் மேல இருக்கிற உரிமைன்னு சொன்னான். அவன் சொன்னது கேட்டு குழப்பமான ஜனனி, அப்படின்னா நான் சொன்னதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்க, யுவராஜ் ஜனனியோட கண்ணை உத்து பார்த்து அவ கைய பிடிச்சுக்கிட்டு, நிறையாவே வித்தியாசம் இருக்கு ஏஞ்சல்னு சொன்னான். அவன் திடீர்னு கைய பிடிச்சதும் ஜனனியோட உடல் நடுங்க ஆரம்பிச்சது. உடனே அவன் கிட்ட இருந்து தன்னோட கைய விலக்கிக்கிட்டு, என்ன வித்தியாசம்னு கேட்டா. சரியான நேரம் வரப்ப உனக்கே எல்லாம் தெரிய வரும்னு சொல்லிட்டு சோஃபால இருந்து எழுந்து ரெஸ்ட் ரூம் போனான். அவன் சொன்ன பதில கேட்டு ஜனனி எதுவும் பேசாம அவனை பார்த்து, நடக்கிறதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டெவில்னு நான் நினைக்கிறவ இப்ப எப்படி என்கிட்ட இவ்வளவு சாஃப்டா பேசிட்டு போறான் யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா. ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்த யுவராஜ் ஜனனி கிட்ட, உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியான்னு கேட்க, யோசனையிலேயே உட்கார்ந்திருந்த ஜனனி அவன் சொன்னதை காதுல வாங்கவே இல்ல. யுவராஜ் அவ பக்கத்துல வந்து, ஹலோ மேடம், உங்ககிட்ட தான் கேக்குறேன், கனவு கண்டுகிட்டு இருக்கீங்களா என்னன்னு கேட்க, முன்னாடி வந்து நின்னதை பார்த்து பயந்து போன ஜனனி, நான் எதுவும் பண்ணல பதட்டத்துல கத்த ஆரம்பிச்சா. கூல் கூல், உன்கிட்ட இப்ப நான் என்ன கேட்டேன்? எதுக்கு இப்படி நீ பதட்டப்படுற? உன்னோட திங்ஸ் எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்துட்டியான்னு தானே கேட்டேன்.
நான் சொல்ல எடுத்துட்டு வந்துட்டேன். நான் பயத்திலேயே தலையாட்டினா. யுவராஜ் சிரிச்சுக்கிட்டு, உனக்கு காலேஜ் ரீஓபன் ஆக போகுதுல்ல, அதனால உன்கிட்ட நான் சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோன்னு சொன்னா. ஜனனி சரின்னு தலையாட்டினதும் யுவராஜ் பெட்ல போய் உட்காந்துக்கிட்டு, நீ காலேஜ் போனதும் நமக்கு மேரேஜ் ஆனதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாத, முக்கியமா என்ன பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதன்னு சொன்னா. அவன் சொன்னதை கேட்ட ஜனனி, ஆமா எனக்கு ரொம்ப ஆசை பாரு, எனக்கு ஒரு டெவல் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா. அவ இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப யுவராஜ், நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னான். இவன் தான் எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே, இவனை விட பெரிய பிரச்சனையா எனக்கு இருந்துற போது நினைச்ச ஜனனி அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தா. அப்புறம் ஏஞ்சல், பசங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இரு, அதுதான் நல்லது. தேவையில்லாம எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க வேணாம், என்ன சரியா நான் கேட்டான். இதையெல்லாம் கேட்ட ஜனனி அவனை பார்த்து, புரியுது புரியுது, நான் ஒன்னும் பண்ணலன்னு சொன்னான். யுவராஜ் சிரிச்சுக்கிட்டே, நீ காலேஜ்ல என்ன பண்ற, எங்க போறேன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட ஜனனி அப்பாவியா மூஞ்சிய வச்சுக்கிட்டு, ஐயோ நான் எதுவும் பண்ணல, எல்லாம் அந்த காவியா தான், உண்மையிலேயே நான் எதுவுமே பண்ணலன்னு சொன்னா. ஆமா ஏஞ்சல், எனக்கு தெரியும் நீ எதுவும் பண்ணலன்னு யுவராஜ் சொன்னா. அவன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச ஜனனி அவனையே பார்க்க ஆரம்பிச்சா. யுவராஜ் தன்னோட பேச்ச தொடர்ந்தான். நீ ஒரு பையனை பாத்ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணி அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தேன்னு எனக்கு தெரியும்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு ஷாக்கான ஜனனி, அச்சுச்சோ இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சே நினைச்சு அங்கிருந்து ஓட நினைச்சா. ஆனா அவளால அங்கிருந்து தப்பிக்க முடியல. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணினான், அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன்னு ஜனனி சொன்னா. எனக்கு எல்லாம் தெரியும் ஏஞ்சல், அதனாலதான் நான் எதுவுமே உன்னை சொல்லல யுவராஜ் சொன்னா. யுவராஜ் தன்னை திரும்ப திரும்ப ஏஞ்சல்னு சொல்றத கேட்டு ஜனனிக்கு எரிச்சலாச்சு. நீங்க இப்படி ஏஞ்சல் ஏஞ்சல்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல, இனிமே என்ன அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொன்னா. ஏன் உனக்கு இது மாதிரி நிக்நேம் சொல்லி கூப்பிட்டா பிடிக்காதான்னு கேட்டான். நீங்க கூப்பிடுறது மாதிரி ஏஞ்சல், செல்லம், பேபி, டார்லிங்னு கூப்பிடுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்னா. சரி உனக்கு இதெல்லாம் பிடிக்கலனா நீ என்ன டபுள்னு கூப்பிடுற மாதிரி நானும் உன்னை சூனியக்காரி, காட்டேரி, பிசாசுன்னு கூப்பிட்டுமா கேட்டான். யுவராஜ் சொன்னதை கேட்டு ஜனனி அவனை முறைச்சு பார்க்க ஆரம்பிச்சா. யுவராஜ் சிரிச்சுக்கிட்டே, என்னாச்சு, நீ எனக்கு நிக்நேம் வச்ச மாதிரி தானே நானும் உனக்கு நிக்நேம் வச்சேன்னு சொன்னான். நீங்க ரொம்ப மோசம், இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேச விரும்பல, நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிட்டா. யுவராஜ் ஜனனிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நீ என்ன டெவல்னு கூப்பிடுறல, டெவல்னா மோசமானவங்க தானே, அதனாலதான் நானும் இப்படி இருக்கேன்னு சொன்னா. ஜனனி அவன் பேசுறது எதுவும் தன்னோட காதுல விழக்கூடாதுன்னு காது ரெண்டையும் மூடிக்கிட்டு கண்ணை இருக்க மூடி சோஃபாலேயே படுத்துக்கிட்டா. யுவராஜ் சிரிச்சுக்கிட்டே பெட்ல படுத்துட்டான். ரூம் ஒரே அமைதியா இருந்துச்சு. அப்ப ஜனனி மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த சத்தம் அவங்க 2 பேரையுமே டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஜனனி, இப்ப யார் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு யோசிச்சுக்கிட்டே மொபைல பாக்குறப்ப அதுல கார்த்திகிட்ட இருந்துதான் அவளுக்கு மெசேஜ் வந்திருந்துச்சு. அதுல ஐ வில் கம் டுமாரோ, உன்னை மீட் பண்றேன்னு அவ மெசேஜ் அனுப்பியிருந்தான். கார்த்திக் அவன் வேற யாரும் இல்ல, யுவராஜோட தம்பியே தான். அவனுக்கும் ஜனனி மேல கிரஷ் இருந்துச்சு. ஆனா அவ இப்ப தன்னோட அண்ணி ஆகிட்டான்னு கூட தெரியாம ரூட் அடிச்சிட்டு இருக்கான். இந்த காமெடி இனி எப்படி போய் முடிய போகுதோ. போங்கடா பெட்ரூமஸ் லைட்டுங்களா போனை தூக்கி போட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சா ஜனனி. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.